வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாவல் ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸின் 2வது நாவலாகும். கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 2, மன்னிப்பில்லாத கடத்தல். உங்களுடைய ஹெட்போன்களை மாட்டிக்கொள்ளுங்கள். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் போவோம். அந்த ஆண் குழந்தை மிகவும் அழகாக இருந்தது. அந்த குழந்தையை தூக்கும் பொழுது அவனுடைய கரங்கள் நடுங்கவில்லை. அவன் அந்த குழந்தையின் அம்மாவை கூட திரும்பி பார்க்காமல் நடந்தான். ஏஜென்ட், எந்திரிங்க. நேற்றுக்கு நைட்டு லேட்டா தானே படுத்தேன், எதுக்காக எழுப்புற? இப்ப நீங்க கிளம்பணும். ஒரு 5 மினிட்ஸ் நான் தூங்கிக்கிறேன்னு. என்ன சொன்னால் அனுஷ்கா எழுந்திருப்பாள் என்று குறுகிய காலத்திற்குள் புரிந்து வைத்திருந்தான் ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்டான தஷ்வின். ஏஜென்ட், புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு. அனுஷ்கா தன்னுடைய அழகான கண்களை அகலமாக திறந்தாள். உண்மையாவ சொல்ற என்று கேட்டபடியே துள்ளலுடன் எழுந்தாள். பிகே ஹாஸ்பிட்டல்ல புதுசா பிறந்த ஒரு குழந்தைய திருடிட்டு போயிட்டாங்க. யூ மீன் கிட்னாப்? ஆமா அனுஷ்கா. கேஸ் கொடுத்தது யாரு? அவளிடத்தில் ஒரு பயங்கரமான படபடப்பு காணப்பட்டது. கேஸ் யாரும் கொடுக்கல, இது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன். நீங்க கேஸ் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நீங்க இப்பவே கிளம்பணும். கிளம்புறேன், இப்பவே கிளம்புறேன். உடனடியாக படுக்கையை விட்டு எழுந்தாள். போர்வையின் ஓரங்களை பிடித்து அழகாக மடித்து வைத்தாள். அது அப்பொழுதும் அலங்கோலமாகத்தான் இருந்தது. குழந்தையை கடத்திவிட்டார்கள் என்ற விஷயம் அனுஷ்காவை போட்டு துளைத்தெடுக்க தொடங்கி இருந்தது. அவள் கிளம்புவதற்கு எப்படியும் அரை மணி நேரம் தேவைப்படும். அதற்கு குறைவாக அவளால் கிளம்பவே முடியாது. அதை நினைத்து இப்பொழுது அவளை நொந்து கொண்டாள். முடிந்தளவு அவளை வேகப்படுத்திக் கொண்டு 25 நிமிடத்திற்குள் அவள் தயாரானாள். எப்பொழுதுமே ஜீன்ஸ் பேண்டை போட்டு அதற்குள் தன்னுடைய சட்டையை டக்கின் செய்வாள். இன்று அப்படி அவள் எதுவுமே செய்யவில்லை. துப்பாக்கியை எடுத்து இடுப்பு லெதர் கேஸில் வைத்தாள். அதை தன்னுடைய சட்டையை போட்டு மூடினாள். ஸ்மார்ட் வாட்சில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏஏ அசிஸ்டன்டான தஷ்வினை தன்னுடைய கையில் எடுத்து மாட்டிக்கொண்டாள். கிளம்பலாம் ஏஜென்ட், கிளம்பலாம் தஷ்வின். எப்பொழுதுமே இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துபவள் இன்று காரில் ஏறிக்கொண்டாள். அந்த காலை வேளை மிகவும் குளிராக இருந்தது. 2-3 நாட்களாக அவள் காரை எடுக்காமல் விட்டிருந்தாள். ஆதலால் கார் ஸ்டார்ட் ஆவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டது. வண்டியிலே போயிருக்கலாம். அவள் தன்னைத்தானே நொந்து கொண்ட பொழுது கார் ஒரு சீற்றத்துடன் புகையை விட்டு நான் தயார் என்றது. காரை கூட்டமில்லாத சாலையில் வேகமாக செலுத்தினாள். நடந்த விஷயத்தை நினைத்து அப்பொழுதும் அவளுடைய மனதில் ஒரு திக். ஏஜென்ட், யார்கிட்டயாவது நீங்க பேச விரும்புறீங்களா? தஷ்வின் கேட்ட கேள்விக்கு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அதன் பின்பு யோசனை வந்தவளாக, இன்ஸ்பெக்டர் சத்ரபதி கால் பண்ணு. ஓகே. ட்ரிங் ட்ரிங் என்ற ஓசையை கேட்டபடியே காரை செலுத்தி கொண்டிருந்தாள். இவள் இன்ஸ்பெக்டர் சத்ரபதி அழைப்பை ஏற்க மாட்டார் என்று நினைத்த நேரத்தில் அழைப்பை ஏற்றார். ஹலோ அனுஷ்கா, என்ன காலையிலே கூப்பிட்டிருக்க? ஏதாவது கேஸ் விஷயமா? குட் மார்னிங் குட் நைட் சொல்லிக் கொள்ளும் வழக்கமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. நேரடியாக எப்பொழுதும் விஷயத்தில் குதித்து விடுவார்கள். ஆமாங்க சார், ஒரு கேஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். பிகே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நியூ பார்ன் பேபிய கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் அனுஷ்கா. நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்லையே, இன்னும் வரலையே. ஏனென்று கேட்காமல் அனுஷ்கா அமைதியாக இருந்தாள். இந்த பழக்கம் ஆதித்ய விக்ரமிடமிருந்து அவளுக்கு வந்தது. சென்ட்ரல் பிரிசன்ல ஃபுட் பாய்சனிங் ஆகிருச்சு. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா சார்? ஆமா அனுஷ்கா. அது மட்டும் இல்லாம சிட்டி அவுட்டர்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு. மேக்சிமம் நாங்க அங்க போக மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சம்யுக்தா அங்க போறாங்க. நான் பிரிசனை போய் பார்த்துட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். ஓகே சார், நான் அதுக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணிடுறேன். வேகமாக பேசினாள். ஓகே அனுஷ்கா, என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அனுஷ்காவிற்கு பதிலாக அழைப்பை துண்டித்தான் தஷ்வின். ஏஜென்ட், என்ன அப்படி கூப்பிடாத. அவன் கூப்பிட்டதும் உடனடியாக மறுப்பு வந்தது. வேற எப்படி கூப்பிடுறது? நார்மலாவே கூப்பிடு. அனுஷ்கா, எதுக்காக நீ இப்போ ரொம்பவுமே டென்ஷனா இருக்க? இல்லையே, நான் ஒன்னும் டென்ஷனா இல்லையே. அது ஒரு அப்பட்டமான பொய். எதை வச்சு சொல்ற? சாலையிலிருந்து தன்னுடைய கவனத்தை மாற்றாமல் தஷ்வினிடம் பேசியபடியே வண்டி ஓட்டினாள். உங்களுடைய இதய துடிப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்கு, அதை வச்சுதான் நான் சொன்னேன். எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உனக்கு புரியாது தஷ்வின். நீ ஒரு ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். என்னால மனுஷங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாது. பட் என்னால அதை லாஜிக்கலா ரீசனிங் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க, எதுக்காக டென்ஷனா இருக்கீங்க? ஒரு நியூ பார்ன் பேபிய கடத்திட்டாங்க. இந்த விஷயமே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனை கொடுக்குது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிஜமாவா? ஆமா, என்னால புரிஞ்சுக்க முடியும், உணரதான் முடியாது. இப்ப இருக்கிற மனுஷ உலகில நீ சொல்ற 2 விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அனுஷ்கா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நீ என்ன மனுஷங்க மாதிரி பேசுற? எப்பவுமே டென்ஷனா இருக்கவங்க கிட்ட கான்வர்சேஷனை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லணும்? உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஏன் காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட்டக்கூடாது? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லிவிட்டு மணி பார்த்தாள். காலை 6 மணி 55 நிமிடங்கள் 36 நொடிகள்.
அந்த அதிகாலை வேளை மிகவும் பனி நிரம்பியதாக இருந்தது. திடீரென்று ஒரு தெருவே தெரியாதபடி பனி சூழ்ந்திருந்தது. காரை 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு கொண்டு வந்தாள். மெதுவாக அந்த பனியினோடே வண்டியை செலுத்தியபடியே ஹார்ன் அடித்துக் கொண்டே நகர்ந்தாள். சம்பவம் நடந்த இடத்திற்கு போய் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க முடியவில்லை என்ற ஏக்கமும் கோபமும் அவளிடத்தில் மிகுதியாக இருந்தது. ஒரு வழியாக பனிப்படலத்திற்குள் பிரயாணப்பட்டு மருத்துவமனையை அடைந்தாள். மருத்துவமனை வளாகத்திற்குள் காரை நிறுத்துவதற்கு இடமில்லாததால் அவள் மேலும் எரிச்சல் அடைந்தாள். வேகமாக காரை திருப்பி மருத்துவமனை வளாகத்திற்கு எதிராக இருந்த சாலையை கடந்து அங்கே இருந்த ஆலமரத்தின் கீழே காரை கிடாசி விட்டு வெளியே வந்தாள். சாலையின் இருபுறமும் பார்த்துவிட்டு பதற்றத்துடன் அதை கடந்து வேகமாக ஓடினாள். முதல் தளம் கூட இல்லாமல் மிகவும் ஏழையாக காட்சி கொடுத்தது அந்த மருத்துவமனை. எந்த இடத்திலும் காக்கி உடை அணிந்த காவல் அதிகாரிகளை காணவில்லை. இன்னும் அவர்கள் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். ரிசப்ஷனை நோக்கி விரைந்தாள். அங்கே ஆளே இல்லாமல் காணப்பட்டது. இது கூடுதல் எரிச்சலாக அமைந்தது. சிறிது நேரத்திற்குள் அவள் பயங்கரமாக தடுமாறினாள். ஒரு டிடெக்டிவிற்கு இருக்கவே கூடாத விஷயம் பதற்றம். அது அவளுக்கு இன்று அதிகமாக காணப்பட்டது. அந்த மருத்துவமனை மிகவும் சிறியதாக இருந்ததால் கண்ணுக்கு தெரிந்த பிரிவில் அவள் வேகமாக ஓடினாள். கையில் மருந்து பையுடன் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். பெரியவரே, இங்க ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னாங்க. அவள் மேலும் பேசுவதற்கு முன்பு அந்த பெரியவர் தன்னுடைய கையை உயர்த்தி திசையை காட்டினார். ஒரு நன்றியை அவசரமாக உதிர்த்துவிட்டு அங்கிருந்து அவள் நகர்ந்தாள். மூச்சிறைக்க திறந்து கிடந்த அறையின் முன்பு போய் நின்றாள். நீங்க யாருமா? உள்ளே இருந்து ஹீனமான ஒரு குரல் வெளிப்பட்டது. என் பேர் அனுஷ்கா. குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதும் அங்கே இருந்த சிறிய பெண் பயங்கரமாக அழுதாள். அந்த பெண்ணை நொடிக்கும் குறைவான நேரத்தில் நெருங்கிவிட்டாள் அனுஷ்கா. அழுகாதீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படி சொன்னதும் அந்த பெண் மேலும் அழுதாள். அனுஷ்கா அந்த பெண்ணின் தோளில் கை வைத்து ஆறுதல் சொன்னாள். நான் கண்டுபிடிச்சு தரேன், என்னாச்சுன்னு உடனடியா சொல்லுங்க. அனுஷ்கா பேச்சு வாக்கில் வாக்குறுதி கொடுத்து விட்டாள். அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை கவனித்தாள். அழுது கொண்டிருந்த பெண்ணின் கையில் ஒரு குழந்தை இருந்தது. குழந்தைதான் உங்கள் கையில் இருக்கிறதே என்று கேட்கும் ஆவல் அனுஷ்காவிற்கு அதிகரித்தது. அதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டாள். அமைதியாக அந்த பெண் பேசுவதற்காக அவளையே பார்த்தபடி காத்து கொண்டிருந்தாள். அந்த பெண் குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து கொண்டிருந்தாள். இது முன்பு பார்த்ததை விட மிகவும் பிரமிப்பூட்டக்கூடிய அல்லது குழப்பக்கூடிய விஷயம். இதே இடத்தில் இந்த பெண்ணிற்கு பதிலாக ஒரு கிரிமினல் இருந்திருந்தால் அனுஷ்கா நடந்து கொள்ளும் விதமே வேறு மாதிரி இருந்திருக்கும். சில நேரங்களில் நாம் நினைத்ததுபடி விஷயங்கள் வேகமாக நடப்பதில்லை. ஆனால் அனைத்து விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டியது கட்டாயமாகிறது. அது வேகமாக நடக்காமல் போனாலும் பரவாயில்லை. மெதுவாக நடந்தாலும் நடக்க வேண்டிய விஷயம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட இடத்தில்தான் மாட்டிக்கொண்டிருந்தாள் அனுஷ்கா. குழந்தையை பெற்றுவிட்டு பச்சை உடம்புடன் இருக்கும் அந்த பெண்மணியிடம் என் கேள்விக்கு பதில் சொல்லு என்று ஒழுக்கவா முடியும்? அப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. ரொம்ப டயர்டா இருந்ததுனால நான் தூங்கிட்டேன்னு சொல்றதை விட மயங்கிட்டேங்க. குழந்தையை பாத்துக்கிறதுக்கு கூட யாருமே இல்லையா? அவரு பணம் கட்டுறதுக்காக போயிருந்தாரு. இப்ப எங்க அவரு? குழந்தை எங்க போயிருக்கும்னு தேட போயிருக்காரு. பிறந்த குழந்தையையும் உங்களையும் விட்டுட்டு எப்படி அவர் தனியா போனாரு? இதை கேட்டதும் அந்த பெண்மணி பயங்கரமாக அழுதாள். அந்த பெண் அழும் ஓசை திறந்து வைத்திருந்த கதவின் வழியாக வெளியே போய் வறண்டா முழுவதும் எதிரொலித்தது. இங்க பாருங்க, நீங்க அழுகிறது எல்லாத்துக்குமே கேக்குது. கொஞ்சம் அமைதியா என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மயங்கிட்டதுனால என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா மயங்கிறதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைய பார்த்துட்டு தான் தூங்குனேன். இந்த இடத்தில் பேசாமல் பயங்கரமாக விசும்பினாள். அனுஷ்கா தனக்கு வராத பொறுமையை வரவழைத்துக் கொண்டு காத்திருந்தாள். தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா என்னோட குழந்தைக்கு பதிலா இந்த குழந்தை தாங்க இருந்தது. குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, இப்படியும் நடக்குமா? தன்னை மீறியும் அந்த வார்த்தைகளை உதிர்த்து விட்டாள் அனுஷ்கா. உடனடியாக அடுத்த கேள்வியை கேட்டாள். உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தது? ஆண் குழந்தைங்க. நீங்க கையில வச்சிருக்கிறது பெண் குழந்தைங்க. இதை கேட்டதும் அனுஷ்காவின் தலையெல்லாம் சுற்றியது. என்ன சம்பவங்களெல்லாம் கேட்கும் போது வேற மாதிரி இருக்கே. நம்ம ஏதாவது ஒரு கேங் வந்து குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா நான் நினைச்சதுக்கும் நடந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. உங்க குழந்தை இல்லைன்னா எதுக்காக நீங்க மடியில வச்சிருக்கீங்க? இந்த குழந்தை பாலுக்காக அழுகுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அங்கே இருந்த மோசமான தவிர்க்க முடியாத சூழ்நிலையை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. போலீஸ்க்கு யார் தகவல் சொன்னா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொன்னாங்கம்மா. உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு அல்லி. உங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் வரலையே. எங்க தேடிக்கிட்டு இருக்காரோ, என்ன பண்றாரோ? நீங்க கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, கண்டுபிடிச்சு தரீங்களா? கண்டுபிடித்து தருகிறேன் என்பதை போல தலையை அசைத்தாள் அனுஷ்கா. இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்கம்மா. யாராவது திரும்பவும் வந்து இந்த குழந்தையையும் புடுங்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனுஷ்கா ஏன் அப்படி சொன்னாள் என்று அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை. அந்த குழந்தையை லேசாக இறுக்கி கொண்டாள். நான் பாத்துக்கறம்மா.
என்னோட குழந்தை திரும்ப வர வரைக்கும் இந்த குழந்தைய என் குழந்தை மாதிரி பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு தூரம் அந்த குழந்தையை கேர் பண்ணிக்கிறீங்கன்னு. நான் உங்களோட பையனை கண்டுபிடிச்சு தரேன். அனுஷ்கா உடனடியாக தலைமை மருத்துவர் இருந்த அறையை நோக்கி விரைந்தாள். கதவை உடைப்பதை போல திறந்தாள். சட்டென்று நிமிர்ந்த மருத்துவரின் கண்களில் யார் நீ என்ற கேள்வி தொக்கி நின்றது. என்னோட பேரு அனுஷ்கா, பிரைவேட் டிடெக்டிவ். எனக்கு உடனடியா சில விஷயங்கள் தெரியணும். எதை பத்தி சொல்றேன். இங்க அல்லிங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, இருக்கையில் அமராமல் அதன் ஓரங்களை பிடித்தபடியே பேசினாள் அனுஷ்கா. ஓ, அவங்கள பத்தியா? குழந்தையை பறி கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கும் அதற்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை என்பதை போல அந்த தலைமை மருத்துவர் பேசினார். மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை பார்த்தாள் அனுஷ்கா. அதன் பின்பு வேகமாக பேசினாள். நாகராஜ் சார், டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு. ஏன் நீங்க உள்ள ஒரு கேமராவை கூட வைக்கல? இப்பொழுது திக்கி தடுமாறினார் மருத்துவர். சரி, அது போகட்டும். சம்பவம் நடந்ததை யாராவது பார்த்தாங்களான்னு விசாரிச்சிங்களா? அது என்னோட வேலை இல்ல, கம்பீரமாக சொன்னவரை முறைத்து பார்த்தாள் அவள். அப்போ அது உங்களோட வேலை இல்ல, அப்படிதானே? இந்த ஹாஸ்பிட்டலோட நிர்வாக ஒழுங்கின்மைதான் குழந்தை காணாம போனதுக்கு காரணம்னு சொல்லி உங்களை தூக்கி உள்ள போட்டா அப்பவும் இதே மாதிரி தான் பேசுவீங்களா? நீளமாக அசத்தலாக பேசினாள் அனுஷ்கா. யார் நீங்க? பிரைவேட் டிடெக்டிவா இருந்தா என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாங்கிறது ஏதாவது சட்டமா? இல்லதான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு அக்காவா தங்கச்சியா இருந்தா வந்து உங்களோட சட்டை பிடிக்க மாட்டாங்க? அமர்ந்திருந்த மருத்துவர் எழுந்து நின்றார். யூ ஆர் ஜஸ்ட் கிராசிங் த லிமிட்ஸ். ஆட்காட்டி விரலை அனுஷ்காவை நோக்கி காட்டியபடியே கத்தினார். எனக்கு எப்பவுமே லிமிட்ஸை கிராஸ் பண்றதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அதுதான் எங்களோட வேலையே. அப்பதான் சில உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். உடனடியா நீங்க சில பேரை இங்க அசம்பிள் பண்ணணும். போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாலும் நான் பண்ற மாதிரியே தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் அவங்க வந்த பதில் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. குழந்தைய எதுக்கு கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவத்துக்கான காரணம் உங்களோட நெக்லிஜென்ஸ் தான். நடந்த சம்பவத்துல 90% ஆஃப் த ஷேர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பலமாக மூச்சு விட்டபடியே அனுஷ்காவை பார்த்தார். நீங்க கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் வெளியில போறதுதான் சரியா வரும். இப்படி சொன்னவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். வராண்டாவின் இடதும் வலதும் பார்த்தாள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆட்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே இருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் அவளுக்கு லேசான தயக்கம் இருந்தது. யாரை கேள்வி கேட்பது, என்ன செய்வது என்ற குழப்பம் அவளுக்கு மேலோங்கி இருந்தது. அப்பொழுது அவளுக்கு தலை வலித்தது. மூச்சு விட முடியாதபடி ஏதோ ஒன்று அழுத்தியது. உடனடியாக அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அவள் அறிந்து கொண்டாள். அந்த மருத்துவமனையின் சூழ்நிலைதான். இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் சாதாரணமாக செய்யும் வேலையை கூட செய்ய முடியாமல் போகும் என்பது அவளுக்கு புரிந்து போனது. அதன் பின்பு அங்கிருந்து வெளியே வந்து தன்னுடைய காரில் அமர்ந்து கொண்டிருந்தாள். தஷ்வின், இன்ஸ்பெக்டர் சத்ரபதி கால் பண்ணு. ரிங் போனது. அழைப்பு ஏற்கப்பட்டது. நான் வந்துட்டேன் அனுஷ்கா. ஓகே சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் இருக்கேன். காரில் இருந்து வெளியே வந்து நின்று கொண்டாள். ஏதாவது உருப்படியா கிடைச்சதா? இப்படி கேட்டபடியே தன்னுடைய ஜீப்பில் இருந்து இறங்கினார் சத்ரபதி. எப்படி சார் கிடைக்கும்? ஒய் நாட்? அவர் சற்று தூக்கலான ஆச்சரியத்துடன் இந்த கேள்விகளை கேட்டார். இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலு, இதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு டாக்டர். ஏன் அப்படி சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் நல்லா தானே இருக்கு. நீங்களே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு, உள்ள இல்ல. அப்போ வெளியில இருக்கிற கேமரா வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்ல? டாக்டர் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் ஒத்துழைக்காத மாதிரி பேசினாரு. நான் வெளியில வந்துட்டேன். வாங்க அனுஷ்கா, உள்ள போலாம். இல்ல சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற கேஸ் எடுக்க போறீங்களா? இல்ல சார், இந்த கேஸோட வேலை தான். நீங்க உள்ள போய் பார்த்துட்டு என்ன நிலவரம்ங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் சார், அவசரத்துல டென்ஷன்ல சில விஷயங்களை நான் சொல்லாம விட்டுட்டேன். குழந்தைய கடத்திட்டு போகல. என்ன சொல்றீங்க? குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஆண் குழந்தைய எடுத்துட்டு பெண் குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. இது கடத்தல் தான், இருந்தாலும் பிளைனான கடத்தல் கிடையாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது அனுஷ்கா. இது சாதாரணமா எப்பவும் நடக்கிற மாதிரியான கடத்தல் கிடையாது. Am I right? எஸ் சார். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் கண்களை மூடியபடியே ஏதோ யோசனையில் இருந்தார் சத்ரபதி. அப்போ கடத்திட்டு போனவனோட மோட்டிவ் என்ன? கண்களை திறந்தவுடன் இந்த கேள்விகளை கேட்டார். அனுஷ்கா பளிச்சென்ற ஒரு பதிலை தந்தாள். கடத்திட்டு போனவங்களுக்கு ஆண் குழந்தை தேவைப்பட்டிருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்பவுமே கரெக்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம கேஸை நகர்த்தணும். அவரும் சுறுசுறுப்பானார். நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார். நான் கேஸுக்கு சம்பந்தமான இன்னும் சில வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். ஓகே அனுஷ்கா. 2 கான்ஸ்டபிள்கள் ஒரு எஸ்ஐ என்று அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் சத்ரபதி. அனுஷ்கா தன்னுடைய இயர்பட்ஸ்களை எடுத்து காதில் பொருத்தி கொண்டாள். இப்ப யார் கால் பண்ணணும்? இயர்பட்ஸின் ரைட் சைடு வழியாக தஷ்வின் பேசினான். ஹெட் ஆபீஸ் கால் பண்ணு. அவள் சொன்ன கட்டளையை நிறைவேற்றினான் தஷ்வின். ஹலோ, ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG 10. சொல்லுங்க ஏஜென்ட், உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது?
எனக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. எதை பத்தி? நம்ம ஜோன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல பிரெக்னன்சி வார்டு இருக்கோ அந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீங்க டீடைல்ஸ்க்காக ஃபோன் பண்ணி பேசணும். உங்களுக்கு எந்த விதமான டீடைல்ஸ் தேவைப்படுது? ரீசெண்டா குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ் தேவைப்படுது. எஸ்டர்டே டுடே எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே ஏஜென்ட், விசாரிச்சுட்டு நாங்க உங்களுக்கு கால் பண்றோம். 12 நிமிடங்கள் மிகவும் வரட்டுத்தனமாக கரைந்தது. அதன் பின்பு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு நம்பர் அனுப்பப்பட்டது. ஹலோ ஏஜென்ட், இது முதல் பேஷண்டோட நம்பர். இவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க, இவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்குள்ள அடுத்த ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசிடுறேன். நீங்க மட்டும் பேசினா பத்தாது, இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஏஜென்ட். பெருமூச்சொன்றை வெளியிட்டாள் அனுஷ்கா. தஷ்வின், ஹெட் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்த நம்பருக்கு கால் பண்ணு. அழைப்பு ஏற்கப்பட்டதும் பேசினாள் அனுஷ்கா. ஹலோ சார், என்னோட பேரு அனுஷ்கா. சொல்லுங்க, யாரு? நான் ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அடுத்த கேள்விக்கு தாவி விட்டாள். ஒரு குழந்தை பிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிருக்கு. அச்சச்சோ, அப்படிங்களா? உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? வேண்டுமென்றே பேசுகிறார்களா அல்லது இயல்பாகத்தான் பேசுகிறார்களா என்று அனுஷ்காவால் கணிக்க முடியவில்லை. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் உங்களை நேரடியா சந்திக்கணும். நாங்க இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துல மெயின் ரோட்டுக்கு போயிருவோம். ஹைவேஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒத்தப்பாலத்துக்கு கீழே வெயிட் பண்ண முடியுமா? எதுக்குங்க? நீங்க யாருன்னே தெரியல. அவர் சொல்வதும் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படியே விட்டுவிட முடியுமா? நான் 2 நிமிஷம் வரேங்க. குழந்தைய பார்த்துட்டு உங்களை அனுப்பி விட்டுறேன். போலீஸும் காணாம போன குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒத்தப்பாலத்துக்கு கீழே நிக்கணும். நீங்க வரீங்க அதானே? ஆமாங்க, நாங்க ஒத்தப்பாலத்தை தாண்டிட்டோம். சரி, உங்களுக்காக போய் திரும்பவும் நிக்கிறோம். அனுஷ்கா ஒத்தப்பாலத்தை நெருங்கிய பொழுது அங்கே ஒரு மினி வேன் நின்று கொண்டிருந்தது. தன்னுடைய கார் கதவை அரைந்து சாத்தினாள். அந்த வேனை நோக்கி நகர்ந்தாள். வேனிலிருந்து ஒரு பழைய பாடல் கசிந்து கொண்டிருந்தது. வேனின் அருகில் சென்று தன்னுடைய தலையை தாழ்த்தி பார்த்தாள். நீங்க தான் போன்ல பேசுனீங்களா? உள்ளே இருந்து கேள்வி வந்தது. ஆமாங்க, நான் தான் பேசினேன். இப்படி சொன்னதும் உள்ளே இருந்த ஆள் வெளியே வந்தார். என்ன தெரியணும் உங்களுக்கு? பிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆண் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிறது ஆண் குழந்தையான்னு எனக்கு தெரியணும். ஓ, இவ்வளவுதான் விஷயமா? வேனின் கதவை திறந்து விட்டார். உள்ளே நைட்டி அணிந்தபடி ஒடிசலான ஒரு பெண்மணி கையில் குழந்தையை வைத்தபடியே சோர்வாக காட்சி கொடுத்தாள். எங்களுக்கு பெண் குழந்தை தாங்க பிறந்தது. இந்தாங்க குழந்தை பாருங்க. கனிவாக பேசினார் அந்த பெண். குழந்தையை பார்த்தால் அனுஷ்கா, என்ன மன்னிச்சுக்கங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் பேசினார்கள். குழந்தைய நிஜமாலுமே கடத்திட்டாங்களா? ஆமாங்க. பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, காலம் கேட்டு போச்சு. என்ன பண்றது? உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. நான் கிளம்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. நீங்க குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. எந்த நம்பிக்கையின் பெயரால் அவர் அப்படி சொன்னார் என்று அனுஷ்காவிற்கு தெரியவில்லை. இருந்தாலும் தலையசைத்து விட்டு தன்னுடைய காரில் ஏறினாள். அனுஷ்கா, இன்னொரு நம்பர் வந்திருக்கு, கால் பண்ணட்டா? கால் பண்ணு. ஹலோ, என்னோட பேரு அனுஷ்கா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுதா? ஜேபி மளிகை கடையில இருந்து பேசுறேன். மளிகை கடையா? ஆமாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அனுஷ்கா திரும்பி திரும்பி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்ததால் மறுபக்கத்திலிருந்து எரிச்சலான ஒரு பதில் வந்தது. உங்களுக்கு ரீசெண்டா ஏதாவது குழந்தை பிறந்ததா? ஆமா, எங்க வீட்டுல தான் பிறந்தது. என்னோட மருமகளுக்கு குழந்தை பிறந்தது. எதுக்காக கேக்குறீங்க? திரும்பவும் மொத்த விஷயத்தையும் அவரிடத்தில் இறக்கி வைத்தாள். அடடே, அப்படிங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம கடைக்கு வந்துருங்க. அங்க வச்சு எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். அவர் வேகமாக ஒப்புதல் கொடுத்தது அனுஷ்காவிற்கு ஒரு வகையில் நிம்மதியாக இருந்தது. கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு வேகமாக அந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். நேரம் தீயிலிட்ட மெழுகை போல வேகமாக கரைந்து கொண்டிருந்தது. அவர் சொன்ன இடத்திற்கு சரியாக போய் சேர்வதற்குள் 1/2 மணி நேரம் ஆகியிருந்தது. இப்படியே போச்சுன்னா சாயந்தரமாகிரும். குழந்தைய எடுத்துட்டு அவன் வேற நாட்டுக்கே போயிருவான். அவளுடைய வார்த்தைகள் சற்று மிகைப்பட்டதாக தோன்றினாலும் அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் அவளுக்கு தேவைப்பட்டது. ஆதலால் சொல்லிக் கொண்டாள். ஜேபி மளிகை கடை என்று எழுதியிருந்தது. அந்த போர்டை பார்த்துவிட்டு கடையை பார்த்தாள். அந்த கடையை பார்ப்பதற்கு குட்டி சூப்பர் மார்க்கெட்டை போல் இருந்தது. வந்துட்டீங்களா? நீங்க தான் போன்ல பேசுனீங்களா? ஆமாங்க, உட்காருங்க. வேண்டாம் என்று மறுக்க அனுஷ்காவிற்கு தோன்றவில்லை. அவர் காட்டிய இருக்கையில் அமர்ந்தாள். கைபேசியை எடுத்தார். அவசரமாக யாருக்கோ அழைத்தார். ஹலோ, நான் தான் பேசுறேன். கடைக்கு வா, ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்போனை ஒரு கையில் பொத்தி கொண்டே அனுஷ்காவிடம் திரும்பினார். குழந்தையை எடுத்துட்டு வரணுமா? ஆம் என்று சொல்வதற்கு அனுஷ்காவிற்கு மிகுந்த அசௌகரியமாக இருந்தது. இருந்தாலும் அவளுக்கு வேறு வழி இல்லை. ஆதலால் தலையசைத்தாள். வரும்போது பையனையே எடுத்துட்டு வந்துரு. என்ன, பையன் தூங்கிட்டு இருக்கானா? எடுத்துட்டு வா. சார், வீடு ரொம்ப தூரம்னு நானே நேர்ல போய் பாத்துக்கிறேன். அனுஷ்கா அவசரத்துடன் சொன்னாள். இல்ல பின்னாடிதான்.
ஏதாவது குடிக்கிறீங்களா? குழந்தை வந்துடட்டும், நான் பார்த்துட்டு கிளம்பிடுறேன். அடுத்து அவரிடம் ஏதாவது கேள்வி கேட்கலாம் என்று யோசித்த நேரத்தில் அந்த பெண்மணி அங்கே வந்து சேர்ந்திருந்தாள். இவங்க வேறு அனுஷ்கா. துப்பறிகிற வேலை செய்யறாங்க. குழந்தை ஒண்ணு காணாம போச்சாமா, அதுதான் நம்ம குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இப்படி சொன்னதும் அந்த பெண்மணியின் கண்களில் பயங்கரமான பயம் தெரிந்தது. நீங்க பயந்துக்காதீங்கம்மா, இன்னைக்கு காலையில தான் குழந்தை காணாம போயிருக்கு. எனக்கு நேத்திக்கு காலையிலேயே குழந்தை பிறந்துருச்சு. அதான் சொல்றேனேம்மா, பயப்படாதீங்க. அந்த பெண் ஆறுதல் அடைந்ததாக தெரியவில்லை. அனுஷ்காவிற்கு கேஸை விட்டு வெகு தூரம் போய் வேறொரு திசையில் சம்பந்தமில்லாமல் சுற்றி கொண்டு இருப்பதாக தோன்றியது. குழந்தை நான் பார்க்கலாமா? குழந்தை காட்டு, அதட்டலாக அந்த பெரியவர் சொன்னதும் குழந்தை அவளுக்கு காட்டப்பட்டது. அவர்கள் சொன்னதை போலவே ஆண் குழந்தைதான். இங்கேதான் அனுஷ்காவிற்கு சந்தேகம் வந்தது. குழந்தையை கடத்தி கொண்டு வந்து சாதாரணமாக நாடகம் ஆடுகிறார்களோ என்ற யோசனை கூட அவளுக்கு வந்தது. ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத கற்பனைகளில் இறங்கக்கூடாது என்பது ஆதித்ய விக்ரமின் கொள்கை. அதை இப்பொழுது தன்னுடைய மனதிற்குள் கொண்டு வந்து கற்பனையை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியிடம் ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தாள். உங்களுக்கு எப்ப குழந்தை பிறந்தது? முன்பு அவள் சொன்னது தனக்கு கேட்கவில்லை என்பதை போல தெரிந்த விஷயத்தை திரும்பவும் கேட்டாள். நேத்துக்கு காலையில எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நேத்துக்கு சாயந்தரம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லையே. இல்லைங்க. எந்த ஹாஸ்பிட்டலு? ஜிஹெச்சுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? சரி சரி, வேற என்ன கேட்கணும்? குழந்தைய போய் தூங்க வைக்கணும். நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கு. குழந்தைய கடத்திட்டு பெண் குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்க. நேத்துக்கு நீங்க இருந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா யாராவது டிஸ்சார்ஜ் ஆனாங்களா? கேஸை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் கேள்வியைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் அனுஷ்கா கேட்டாள். குழந்தை போய் தூங்க வச்சுட்டு வரட்டா? பதில் சொல்வதற்கு முன்பாக இப்படி கேட்டால் அந்த பெண்மணி. போயிட்டு வாங்க. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். உண்மையாகவே அனுஷ்கா அப்படி நினைத்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் விட்டது தவறென்று இப்பொழுது நினைத்தாள். அந்த பெண் சென்று விட்டு திரும்பி வருவதற்கு 4 நிமிடம் ஆனது. அதற்குள் மளிகை கடையில் வந்து கொண்டிருந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த பெரியவர். சொல்லுங்க, என்னமோ கேட்டீங்களே? எனக்கு ஏதோ தோணுச்சு. ஒரு கோர்வை இல்லாமல் அந்த பெண் பேசினாள். உங்க கூட இருந்தவங்க யாராவது டிஸ்சார்ஜ் ஆனாங்களான்னு நான் கேட்டேன். எங்க கூட ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. ஆனா நான் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. ஓ அப்படியா? வேற ஏதாவது சொல்லணுமா? என்னமோ ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு நேற்று காலையில குழந்தை பிறந்தது. அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. வைதேகி, இங்க பாரு, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை படுத்திருந்த தொட்டிலை சுட்டி காட்டினான் கணவன். சுட்டி காட்டிய கையில் கண்ணாடி பாட்டில் ஒன்று வந்து விழுந்தது. ஆவென்று வினோதமாக அலறினான் அவன். பொட்டப்புள்ள பிறந்துருச்சுன்னு சந்தோஷமா சொல்ற? போய் உங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைய காட்ட முடியுமா? இதுக்கு மேல குழந்தை வைக்கவும் முடியாது. இது 3வது குழந்தை. அறிவு இருக்கா இல்லையா? சந்தோஷமா சொல்ற? நான் என்னடி பண்ண முடியும்? அவளை போலவே அவனும் சண்டையிட தொடங்கினான். எனக்கு தெரியாது, உங்க அம்மா மூஞ்சியில என்னால முழிக்க முடியாது. அவங்க நம்மளையெல்லாம் அறுத்து போட்டுருவாங்க. ஏற்கனவே பிறந்த 2 குழந்தையை காப்பாத்துறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. இந்த ரவுடி தொழிலெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னா நீயும் உங்க அம்மாவும் கேக்குறீங்களா? நைட்டெல்லாம் குழந்தைய முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் விட முடியாதுடி. விட முடியாதுன்னா போ. இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட நீயே கொடு. நீ வரலையா வீட்டுக்கு? அவன் உடைந்து போன குரலில் கேட்டான். நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லிரு. என்ன வார்த்தை பேசுற வைதேகி? ஆமாண்டா, போய் சொல்லு. உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன். அவனுடைய கரத்திலிருந்து இப்பொழுது ரத்தம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. என்ன பண்ணலான்னு சொல்ல புள்ள. உனக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவள் கண்களை மூடி இறுக்கமாக படுத்துக் கொண்டாள். அவன் அவளை போய் எழுப்பி பார்த்தான். டேய், பேசாம போயிரு. கையில பாட்டில விட்ட மாதிரி மண்டையில விட்டு எரிஞ்சிட போறேன். அப்புறம் மண்டை உடஞ்சு போயிரும். நான் அம்மா கிட்ட பேசுறேன்டி. அவ ஒரு பொம்பளை தாதா. உங்க குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம். இதெல்லாம் தெரியாம நான் வந்து உங்ககிட்ட சேர்ந்துட்டேன். லவ் பண்ணும்போது ஒரு தடவையாவது சொல்லியிருப்பியாடா நாயே? தப்புதாம்மா. எப்படியாவது நான் இதை சரி பண்றேன். என்னோட முகத்தை மட்டும் பாரு. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பாரு. கடைசி வார்த்தைகளை அவள் மயக்கத்துடன் சொன்னாள். ஏய், இங்க பாருடி, உங்க அம்மாவுக்காக நான் 3 தடவை குழந்தை பெத்தண்டா. இனிமேல் முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. போ, அவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்து வச்சது. இப்படி சொன்னபோது அவளுடைய குரல் தழுதழுத்து கொண்டிருந்தது. அவன் அங்கிருந்து ஒரு ஆக்ரோஷத்துடன் வெளியேறினான். இதுதாங்க அங்க நடந்தது. நடந்து முடிந்த விஷயங்களை அடுக்கினாள் அந்த பெண். அந்த ஆளு எப்படி இருந்தான்? ஆள் பாக்குறதுக்கு குட்டையா அகலமா இருந்தான். கழுத்து வர தாடி வச்சிருந்தான். பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா இருந்தான். அந்த ஆளோட பேர் ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணோட பேர் மட்டும்தான் தெரியும். அதுவும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால தெரியும். வைதேகி, அதான அந்த பொண்ணோட பேரு? ஆமாங்க.
நீங்க ரொம்ப பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கெஞ்சுவது போல் பேசினாள் அனுஷ்கா. பரவாயில்ல கேளுங்க. அவள் கெஞ்ச வேண்டாம் என்பதை போல பேசினாள் அந்த பெண். அவனை பார்த்தா ஒரு குழந்தையை திருடிட்டு அந்த இடத்துல வேற குழந்தையை வைக்கிற மாதிரி தெரியுதா? இது ஒரு அருமையான கேள்வி என்று அனுஷ்காவை நினைத்தாள். செய்யக்கூடிய ஆள்தான் மேடம். முகத்தில் ஒரு திகில் பரவ பேசினாள் அந்த பெண். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அந்த பெரியவர் மற்றும் அந்த பெண் இருவரிடமும் நன்றியை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். குழந்தை பசிக்காக அழுகுது, போய் பால் பவுடர் வாங்கிட்டு வா. நீயும் கூட வா. டேய் பைத்தியக்காரா, நான் இப்படிடா உன் கூட வர முடியும்? சரி, என்ன பால் பவுடர் வாங்கிட்டு வர்றது? பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு விட்டா? செல்வா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. நீயும் கூட வரையா? நீ போறதே பெரிய பிரச்சனை, இதுல என்ன வேற கூப்பிடுறியா? எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள போயிரு. சரி, கடையில என்னன்னு சொல்லி கேட்கறது? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பால் பவுடர் இருக்கான்னு கேட்டு வா. குழந்தையை ஒரு முறை பார்த்தான் செல்வா. அதன் பின்பு தன்னுடைய மனைவியான வைதேகியை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன புள்ள, வாங்க வேண்டாமா? வாங்க வேண்டாம்னா இதுக்கு பாலுக்கு என்ன பண்றது? நான் அதுக்கு நிக்க சொல்லல, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் வரும்போது சின்ன பாட்டில்ல தண்ணி வாங்கிக்கோ. அதுலதான் பால் கலக்கி கொடுக்கணும். பச்சை தண்ணியில கலக்கலாமா? வேற வழி இல்ல. இவன் பசியில அழுகிறான். அவள் சொன்ன அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு திரும்பவும் காருக்கு வந்தான் செல்வம். பால் கலக்கு. எதுக்காக என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? எவ்வளவு பால் பவுடர் போட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும், எதுவும் தெரியாமல் அவனுக்கு தெரிந்தபடி கலக்கி கொடுத்தான். இதுக்கு சீனி போட வேண்டியது இல்லையா? அப்பாவியாக கேட்டான். ஆனால் அவன் அப்பாவி அல்ல. ஓ மூஞ்சி, அதை கூட இப்படி. பால் பவுடர் கலந்த குடுவையை வாங்கினாள். எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. என்ன புள்ள, இதெல்லாம் இது குடிக்காதா? அதல்ல, குழந்தைனால வாய் வச்சு குடிக்க முடியாது. நிப்பிள் தான் வேணும். கடையில போய் வாங்கிட்டு வரையா? திரும்பவுமா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னால திரும்ப கடைக்கு போக முடியாது. யாராவது என்ன அப்படியே கப்புன்னு அழுத்தி கூட்டிட்டு போயிட்டா? நீ செஞ்ச வேலைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. சரி இரு, நீ கடைக்கு போக வேண்டாம். உடனடியாக ஒரு யோசனை செய்தாள். வாட்டர் பாட்டிலின் ஒரு ஓரத்தில் குண்டூசியால் ஒரு துளை போட்டாள். அதிலிருந்து வேகமாக பாலை பீச்சினாள். இருடா, இப்ப குடிக்குதான்னு பாக்கலாம். குழந்தை அசௌகரியத்துடன் எப்படியோ குடித்தது. குடிக்குது, ஆனா இதை வச்சுக்கிட்டே ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டா சரியாயிரும். வைதேகி, இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அறிவு கட்டவனே, பேசாமறா. குழந்தை இதை கேட்டதும் வீர் என்று அழுதது. ஒன்னுலடா தங்கம், ஒன்னுலடா தங்கம். அப்பனுக்கு அறிவே இல்ல. சொல்லிக்கொண்டே குழந்தைக்கு பால் ஊட்டினாள். வீட்டுக்கு போக முடியும்னு நீ நினைக்கிறியாடா? அப்புறம் எங்க போறது? டாக்டர் இருக்க சொன்னாருன்னு சொல்லி வீட்டுல சொல்லிரு. நம்ம எங்கேயாவது சுத்திட்டு பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வரலாம். அதுக்குள்ள குழந்தையோட முகத்தையே எல்லாரும் மறந்துடுவாங்க. எப்படிடி கரெக்டா சொல்ற? நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குமா? குழந்தையோட முகத்தை மறந்துட்டாங்கன்னா இது நம்ம குழந்தைன்னு சொல்லிடலாம். எப்படி? நல்லாத்தான் இருக்குது. போலீஸுகிட்ட கண்டிப்பா விவகாரம் போயிருக்கும். எல்லாம் தெரியும். ஆனா எதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்ச? உனக்காக தான் செஞ்சேன். நிஜமா எனக்காகவா செஞ்ச? உங்க அம்மாவுக்காக தானே செஞ்ச. வரும்போது சிசிடிவி கேமரா எதுலையாவது மாட்டுனியா? நான் இந்த கேமராவை மாட்டலையே. டேய் பைத்தியம், அத கேட்கல. முகம் தெரியற மாதிரி கேமரா கிட்ட போனியா? என்ன கேமரா? இவனுக்கு எதுவுமே தெரியாது. நல்ல மிருகம் மாதிரி உடம்ப மட்டும் வச்சிருப்பான். வண்டி எடு. இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவுமே தப்பு. வண்டி சிறிது தூரம் போனது. எதுக்காகடா வண்டியை திருப்புற? அம்மா கிட்ட குழந்தையை காட்டுறதுக்கு. டேய், நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. குழந்தையை பார்க்கலைன்னா அவங்க ஏங்கி போயிருவாங்க. அவங்க வீங்கி போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அங்க போறது சரியா வராது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னோட அம்மாவுக்காகத்தான் இதெல்லாம் பண்ண மாதிரி தெரியுது. இல்ல, நான் உனக்காக தான் பண்ணேன். உன் மேல சத்தியம் பண்ணட்டுமா? கண்களில் கண்ணீர் ஒழுக பேசினான் செல்வம். நீ ஆஸ்பத்திரியில பேசினதெல்லாம் கேட்ட உடனே மனசெல்லாம் அப்படியே வெந்து போச்சு. கைகாலெல்லாம் நடுக்க முடிச்சிருச்சு. ஏதாவது பண்ணியாகணும்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. நீ சொன்னது அத்தனையும் உண்மைதான் புள்ள. எங்க அம்மா என்ன செய்யும்னு அவளுக்கே தெரியாது. அறுத்து போட்டாலும் போட்டுருவா. அதனாலதான் நான் திடீர்னு ஒரு யோசனை பண்ணேன். எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்திருந்தா அதை போய் தூக்கிட்டு அங்க பெண் குழந்தைய வச்சுட்டு வந்துடலான்னு நினைச்சேன். இதை அவன் சொன்ன பொழுது வைதேகி கேவி கேவி அழுதாள். நீ எதுக்காக போல அழுகிற? இது உன்னோட குழந்தை, நீ தான் வச்சுக்க போற. எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லடா, சோகமா சொன்னாள் அவள். இப்ப நம்ம எங்க போறோம்? உங்க அம்மாவுக்கு ரோஸ் கார்டன் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்கதான் போறோம். அங்க போயிட்டா யாரும் வரமாட்டாங்கல்ல? அப்படிதான் நினைக்கிறேன். யாரும் வராம இருந்தா சரி. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பி என்ன பண்ண? ஆஸ்பத்திரியா போனேன். அடப்பாவி, எல்லா ஆஸ்பத்திரியிலயும் உன்னோட முகம் இருக்குமே, அது எப்படி? சிசிடிவி கேமராவை பற்றி சுத்தமாக அறிவில்லாத அவன் எப்படி என்று கேள்வி கேட்டான். டேய், நீ ஒரு பைத்தியக்காரன். உனக்கு எதுவுமே தெரியாது. கேமராவெல்லாம் வச்சிருப்பாங்களா? எங்க வச்சிருப்பாங்க? இதையெல்லாம் நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஆஸ்பத்திரியா போன. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தன் பணம் கட்ட முடியாம அல்லாடிக்கிட்டு இருந்தான். ஏங்க, ஒரு 2000 ரூபாய் குறையுது. ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த பெண் சொன்னாள். அவ்வளவு துட்டு இல்லையாமா? கட்டுங்க, இல்லைன்னா டாக்டர் கண்ணா பின்னான்னு குதிப்பாரு.
இருந்ததெல்லாம் கொடுத்துட்டம்மா, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். டாக்டர் வரதுக்குள்ள 2000 ரூபாய் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அவர்கள் பேசிய அனைத்து விஷயத்தையும் ரிசப்ஷனை விட்டு சிறிது தூரம் தள்ளி நின்று கேட்டு முடித்திருந்தான் செல்வம். தலையை குனிந்து கொண்டான். அவர் எவ்வளவு கட்டணும்? ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் முகத்தை காட்டாமல் பேசினான். அவர் இன்னும் 2000 ரூபாய் கட்டணும். நீங்க கட்டுறீங்களா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒன்னும் சம்பளம் கொடுக்கல. கராராக அந்த பேசிய பெண்மணியை ஓரக்கண்ணில் முறைத்து விட்டு, அவனுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை. ஏன் இப்ப 2000 ரூபாய் தரையா? இல்லம்மா, என்கிட்ட அவ்வளவு துட்டு இல்ல. நீங்க யாரு? அவன் பொண்டாட்டியோட அண்ணன். நிஜமாவா? இதுல என்னம்மா போலியா சொல்றதுக்கு இருக்குது? அப்போ அவங்கள போய் நீங்க பாக்கலையா? எந்த ரூம் நம்பர் 23. சரிம்மா, அவன் வரதுக்குள்ள போய் பார்க்கணும். இல்லைன்னா குழந்தைய காட்ட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவான். உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனையா? ஆமாம்மா, என்னோட தங்கச்சியை இழுத்துட்டு வந்துட்டான். கூசாமல் போய் சொன்னான். அச்சச்சோ, சீக்கிரம் போய் பாருங்க. ரிசப்ஷன் பெண் வேகப்படுத்தினாள். அவன் தன்னுடைய சொந்த பெண் குழந்தையை ஒரு கூடையில் போட்டு வைத்திருந்தான். அதை எடுத்துக்கொண்டு ரூம் நம்பர் 23 முன்பு போய் நின்றான். ரூம் நம்பர் 23 கதவு சரியாக சாத்தப்படாமல் பாதி திறந்திருந்தது. மெதுவாக கதவை திறந்து உள்ளே போனான். மயங்கிய நிலையில் இருந்த அந்த பெண்ணை பார்த்தான். ஏய் அம்மா, ஏய் என்று கத்தி பார்த்தான். அவள் விழிப்பதாய் தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த குழந்தையை பார்த்தான். துடிப்புடன் கைகளையும் கால்களையும் ஆட்டிக் கொண்டிருந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தையின் பக்கத்தில் தன்னுடைய குழந்தையை வைத்தான். என்னதான் இருந்தாலும் அவன் பெற்ற பிள்ளையாயிற்று. அதை ஒரு முறை ஆழமாக பார்த்தான். அந்த பெண் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் பின்பு அந்த ஆண் குழந்தையை பார்த்தான். அந்த ஆண் குழந்தை மிகவும் அழகாக இருந்தது. அந்த குழந்தையை தூக்கும் பொழுது அவனுடைய கரங்கள் நடுங்கவில்லை. அவன் அந்த குழந்தையின் அம்மாவை கூட திரும்பி பார்க்காமல் நடந்தான். அவனுடைய மனதிற்குள் பயம் கலந்த ஒரு பரவசம் பரவியது. குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனையின் வலப்பக்கமாக வெளியே வந்தான். அங்கே அவனுடைய கார் அவனுக்காக தயாராக இருந்தது. குழந்தையை பின்சீட்டில் பத்திரமாக வைத்தான். யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்றும் கூட பார்த்து கொண்டான். அந்த அதிகாலை வேளையில் யாருமே இல்லை. அது அவனுக்கு ஒரு வகையில் சாதகமாக போனது. காரை மிதமான வேகத்தில் செலுத்தினான். இல்லையென்றால் அந்த குழந்தை விழுந்து விடுமே. திரும்பவும் அரசு மருத்துவமனைக்கு போனான். ஏ புள்ள, எந்திரி. யோ போயா, எந்திரி புள்ள, நம்ம உடனடியே கிளம்பணும். அவள் அரைகுறையாக தன்னுடைய கண்களை திறந்தாள். டேய், நம்மளோட குழந்தைய காணோம். சத்தம் போடாத புள்ள, யாராவது எந்திரிச்சுக்கு போறாங்க. எந்திரிச்சா என்ன? நீ பேசாம என் கூட வா. என்னால எந்திரிக்க முடியாது. இடுப்பெல்லாம் வலிக்குது. உடம்பெல்லாம் உழுது விட்ட மாதிரி இருக்கு. புள்ள, நான் சொல்றது கேளு. அமைதியா என் கூட வா. குழந்தை எங்கடா? கார்ல இருக்கு. இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக இப்பவே போலான்னு சொல்ற? நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்டி. அவள் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்ப முயற்சி செய்தாள். கைத்தாங்களாக வைதேகியை அழைத்து கொண்டு வந்து காரினுள் ஏற்றினான். காருக்குள் பின்சீட்டில் இருந்த குழந்தையை பார்த்தாள். குழந்தை தனியா விட்டுட்டு வந்திருக்க, அறிவு கட்டவனே. அவனை நன்றாக வசைபாடி விட்டு குழந்தையை தூக்கினாள். செல்வம் திருட்டு முழி முழித்தான். ஏண்டா ஒரு மாதிரி முழிக்கிற? இங்கிருந்து கிளம்பணும். கிளம்பலாம், அதுக்கேன் திருட்டு மொழி முழிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தான். காரை வேகமாக ஓட்டினான். டேய், லைட்ட போடுறா. வேணாம் புள்ள, லைட்ட போடுன்னு சொல்றேன். அவன் அப்பொழுதும் கார் ஓட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். என்னமோ பெருசா சம்பவம் பண்ணிட்டேன்னு சொன்ன. என்னடா சம்பவம்? சத்தமாக கேட்டாள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சொல்றேன், இப்பவே சொல்லு. அவள் கராராக மறுத்ததும், குழந்தையோட முகத்தை பாரு. இப்படி சொல்லிவிட்டு காருக்குள் இருந்த விளக்கை உயிர்ப்பித்தான். மங்களான மஞ்சள் நிற வெளிச்சத்தில் குழந்தையை பார்த்தால் வைதேகி. டேய், இது நம்ம குழந்தையே இல்ல. யார் குழந்தைடா இது? யார் குழந்தையா இருந்தா என்ன? ஆண் குழந்தை. அடப்பாவி, அப்படி சொல்லாத. நம்மளுக்கு ஆண் குழந்தை தேவை. ஆனா அறிவு கட்ட பைத்தியக்காரனாயே, எவ்வளவு பெரிய வேலையை நீ செஞ்சு வச்சுட்டேன்னு தெரியுமா? தெரியும் புள்ள. சரி, ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், வேகமா ஓட்டு. எல்லா விஷயத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். ஏற்கனவே அவளுக்கு தெரிந்த அவளுக்கு தெரியாத அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டு திரும்பவும் திருட்டு மொழி முழித்தான் செல்வம். நீ எத்தனையோ கடத்தல் பண்ணிருக்க, ரவுடித்தனம் பண்ணிருக்க. ஆனா இந்த கடத்தலை மன்னிக்கவே முடியாதுடா. நீ சொன்ன மாதிரி குழந்தையோட முகத்தை எல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை நம்மளுக்கு தான். அதெல்லாம் சரிடா, இந்த குழந்தை நம்மள மாதிரியே இல்லையே, ரொம்ப அழகா இருக்கே. பிறந்ததுன்னு சொல்லுவோம். நம்புனா நம்பட்டும், நம்பாட்டி போகட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை வளரும் போது நம்ம முகத்தை பார்த்து அது முகமும் அதே மாதிரி மாறிடும். ஏதோ தனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்பதை போல செல்வம் பேசினான். ஆனால் ஊரில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் அவனுடைய முகம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. டேய், செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் நீ போய் குழந்தைய எடுத்துட்டு வந்திருப்பியா? ஆமாண்டா, நான் உன்ன மாதிரி கேனத்தனமா முகத்தை காட்டிட்டு போயிருக்க மாட்டேன். முகத்தை மறைச்சிட்டு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பேன். கேமரா இருக்கும்னு தெரியாது புள்ள. சோறு திங்க தெரியுமா? அவள் பயங்கரமாக அவமானப்படுத்தினாள்.
அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவன் ஒரு மரத்தை போல எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் இருந்தான். குழந்தை பால் குடித்துவிட்டு நன்றாக தூங்கியது. பாரு இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கான்னு. செல்வம் அந்த குழந்தையை பார்த்து ஒரு மாதிரி வினோதமாக சிரித்தான். அவனை பொறுத்தவரையில் அது மிகவும் நல்ல சிரிப்பாக இருந்திருக்க வேண்டும். அனுஷ்கா, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், ஏதாவது லீடு கிடைச்சதா? சிசிடிவி கேமராவில் ஒருத்த குழந்தை எடுத்துட்டு போறான். ஆனா அவனோட பாதி உருவம் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. முதுகு மட்டும்தான் தெரியுதா இல்ல உடம்போட முன்பகுதி தெரியுதா? இல்ல முதுகு பகுதி தான் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல யாருகிட்ட விசாரணை பண்ணீங்க? டாக்டர் கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். சார் அங்கேயே இருங்க, நான் வரேன். எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன லீடு? யார் கடத்திருப்பாங்கன்னு ஒரு மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. யாரு? ஜிஹெச்ல ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசும்போதுதான் எனக்கு விஷயமே கிடைச்சது. அந்த பொண்ணு அட்மிட் ஆனப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டிருக்கா. புருஷன் மேலேயே கண்ணாடி பாட்டிலை எல்லாம் விட்டு எரிஞ்சிருக்கா. இன்ட்ரெஸ்டிங். அவன் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிருக்கான். அவன் தான் குழந்தைய கடத்திட்டு போனவனா இருக்கணும். எப்படி இவ்வளவு ஷூரா சொல்றீங்க? சார் நீங்க முதல்ல அந்த போட்டோவை எனக்கு அனுப்புங்க. தோ இப்ப அனுப்பிடுறேன். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? குழந்தையை கடத்திட்டு போனவன் எப்படி இருப்பான்னு நான் ஸ்பெசிபிகேஷன்ஸ் கேட்டு வச்சிருக்கேன். அதோட நீங்க அனுப்புற போட்டோவையும் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓகே, நம்ம கிரிமினலை பிடிச்சா சரி. இன்ஸ்பெக்டர் சத்ரபதி அனுஷ்காவின் கைபேசிக்கு சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட படத்தை அனுப்பினார். தஷ்வின், செல்லுக்கு வந்த போட்டோவை ஸ்மார்ட் வாட்சோட ஸ்கிரீன்ல காமி. அதை போலவே செய்து முடித்தான் தஷ்வின். கொஞ்சம் ஜூம்போ. காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டே ஸ்மார்ட் வாட்சின் திரையை பார்த்தாள். இவனே தான் வாய் விட்டு இப்படி சொன்னாள். ஹலோ இன்ஸ்பெக்டர், அவன் தான். நான் ஏற்கனவே குழந்தைய கடத்திட்டு போனவன் எப்படி இருந்தான்னு கேட்டு வச்சிருந்தேன்ல, அதே மாதிரிதான் இவனும் இருக்கான். வெறும் கைய வச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் சொல்றீங்க? கையும் பாதி முதுகும் பாதி தலையும் தானே தெரியுது. அதை வச்சுக்கிட்டே சொல்லலாமே. அவனோட மொத்த உயரமும் சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கே. அவன் ரொம்ப உயரம் கம்மின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டோல இருக்கவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் மொரட்டுத்தனமா இருப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவனோட கையெல்லாம் இருக்கு. நீங்க போட்டோவை பாத்தீங்கல்ல? படத்தை திரும்பவும் தன்னுடைய கையில் எடுத்து பார்த்தார் சத்ரபதி. கரெக்ட் தான். நீங்க இப்ப இங்க வரீங்களா? ஆமா சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் வெயிட். காலையில் காரை நிறுத்திவிட்டு எப்படி மருத்துவமனைக்குள் வேகமாக ஓடினாலோ அதே போல இப்பொழுதும் ஓடினாள். இன்ஸ்பெக்டர் எங்க இருக்கீங்க? நான் டாக்டரோட ரூம்ல இருக்கேன். திரும்பவும் கதவை உடைத்து திறக்காத குறையாக திறந்தாள். இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இவங்க காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்களே, எதுக்காக திரும்பவும் வந்திருக்காங்க? அவங்களும் இந்த கேஸ்ல ஒர்க் பண்றாங்க, அதனால வந்திருக்காங்க. சார் வேற யாரையாவது விசாரிச்சிங்களா? இல்ல, சார் கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சார் நீங்க வெளியில வாங்க, அவரு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும். சத்ரபதி சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். ஏன் அவர் மேல கோபமா இருக்கீங்க? என்ன சார் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு, அதனாலதான் அவர் மேல கோபம் வருது. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையுமே விசாரிக்கணும். பண்ணிட்டா போச்சு. ரிசப்ஷன்ல இருந்து விசாரிக்கலாம் என்று தொடங்கினார்கள். கழுத்து வர தாடி வச்சுக்கிட்டு ஹைட் கம்மியா ஒரு மாதிரி மொரட்டுத்தனமான உடம்போட ஒருத்தரை ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா? தெளிவான ஒரு கேள்வியை கேட்டால் அனுஷ்கா. பார்த்த மேடம். அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? பேசுன மேடம். என்ன பேசுனீங்க? பதிலுக்கு அவர் என்ன சொன்னாரு? அல்லின்னு ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்கல்ல? ஆமா, அவரோட அண்ணன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சத்ரபதி சப் இன்ஸ்பெக்டரை நோக்கி கண்காட்டினார். அதை புரிந்து கொண்டவராக வேகமாக ஓடினார் சப் இன்ஸ்பெக்டர். அனுஷ்காவிற்கும் அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று புரிந்தது. தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு சொன்னாரு. தங்கச்சியை பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. நான் தான் ரூம் நம்பர் சொல்லி அனுப்பிவிட்டேன். நல்ல வேலையை செஞ்சிருக்கீங்க. அவன் தான் குழந்தைய கடத்திட்டு போயிட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். தப்பு உங்க மேல கிடையாது. தேங்க்ஸ் மேடம். அதுக்காக நீங்க தப்பே செய்யலைன்னு அர்த்தம் இல்ல. யாரு வந்து பேசினாலும் நம்பிடுவீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க மேடம். ஆனா ஒரு தடவையும் இந்த மாதிரி பிரச்சனையே வந்ததில்ல. சரி ஓகே, வேற ஏதாவது சொன்னானா? அவரு வரதுக்குள்ள தங்கச்சியை போய் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி போய் பாருங்கன்னு நான் தான் அவசரப்படுத்தினேன். நல்ல வேலையை செஞ்சிருக்கீங்க. அவன் குழந்தையோட அப்பா வரதுக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு வேற ஒரு குழந்தைய வச்சுட்டு போயிட்டான். உங்க ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா கிடையாது. ஒருவேளை நீங்களும் கடத்தப்பட்ட கேங்கும் சேர்ந்துதான் வேலை செய்யறீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்படி அனுஷ்கா சொல்லி முடித்ததும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார் மருத்துவர். நீங்க மருத்துவர்களோட தொழிலை இழிவுபடுத்துறீங்க. இப்படி கித்தாப்பாக பேசினார் நாகராஜ். அதெல்லாம் நல்ல விதமா தொழில் பண்ற மருத்துவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களை மாதிரி மோசமா வேலை செய்யறவங்கள இழிவுபடுத்தினாலும் தப்பே கிடையாது. நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி சொன்ன அனுஷ்கா அவருடன் பேசுவதை நிறுத்தி கொண்டாள். அனுஷ்கா, இங்க விசாரிக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல வேற யாரையாவது கூப்பிடணுமா? இல்ல சார், பை லக் ஆர் சான்ஸ் நம்ம முக்கியமான ஆளுகிட்டே ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். அடுத்ததான் நம்ம ஜிஹெச்சுக்கு போகணும். போலாமே. அங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்றீங்களா? எஸ் சார்.
அதற்குள் சப் இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்தார். என்ன விசாரிச்சிட்டீங்களா? விசாரிச்சிட்டேன் சார். அந்த பொண்ணுக்கு அண்ணன் யாரும் இல்லையா? அப்போ இது ஒரு பொய். அவன் தான் குழந்தைய கடத்திருக்கணும். எஸ் சார். அரசு மருத்துவமனையில் விசாரணையை தொடங்கினார் இன்ஸ்பெக்டர். இங்க வைதேகிங்கிற பொண்ணு பிரசவ வார்டுல அட்மிட் ஆயிருந்தாங்களா? எஸ் சார். அவங்களோட டீடைல்ஸை கொடுங்க. சில ஜெராக்ஸ்கள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதில் உள்ள அட்ரஸை பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டரை அருகில் அழைத்தார். இந்த அட்ரஸ் பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. போய் பார்த்துட்டு உடனடியா என்னங்கிறத எனக்கு போன்ல சொல்லுங்க. ஓகே சார். அவங்க வீட்டுல வேற ஏதாவது விசாரிக்கணுமா சார்? இன்ஸ்பெக்டர் தன்னுடைய நெற்றியை சுருக்கியபடியே யோசித்தார். அனுஷ்கா தடாலடியாக பேசினாள். அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிருக்கான்னு கேளுங்க. அவன் எப்படிப்பட்டவன், இவங்க 2 பேத்துக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எல்லாத்தையுமே முடிஞ்சா விசாரிச்சுட்டு வந்துருங்க. அங்கிருந்தே போன் பண்ணி சொல்லுங்க. ஒப்புதலுக்காக இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார் எஸ்ஐ. சரி என்பதை போல அவர் தலையசைக்கவும் அங்கிருந்து கிளம்பினார். அனுஷ்கா, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அட்ரஸ் ஃபேக்கா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சார், இந்த அட்ரஸ் உண்மையா தான் இருக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ். ஃபேக்கா கூட அவங்க ஜெராக்ஸை கொடுத்துருக்கலாமே. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். இந்த சீரியல் நம்பரை பாருங்க. இதையெல்லாம் ஃபேக்கா ரீக்ரியேட் பண்ண முடியாது. அனுஷ்கா, இந்த டாக்குமெண்ட்ல பாருங்க. ஒய்ஃப் ஆஃப் செல்வம்னு போட்டிருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும்தான் அப்படி இருக்கு. மற்ற டாக்குமெண்ட்ல எல்லாம் டாட்டர் ஆஃப்னு தான் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ல இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா போச்சே. நீங்க சொன்ன ஆளுக்கு செல்வம்ங்கிற பேரா தான் இருக்கணும். நம்ம ஜிஹெச்சோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணிடலாம். சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த காணொளிகளை பார்த்த பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே கிடைத்தது. இங்க பாருங்க, நான் பார்த்த பொண்ணு இதுதான். தோ அந்த ஐயா கூட கேமரா கிட்ட வந்துட்டு போறாரு. இவங்கள பார்த்தா பேசுனீங்க? எஸ் சார். தோ அங்க இருக்கானே, அவன் தான் நம்ம ஸ்பெசிபிகேஷனோட மேட்ச் ஆகிற ஆளு. அவனோட முகம் கூட தெளிவா பதிவா இருக்கே. அனுஷ்கா, அவனே தான். இந்த போட்டோவோட மேட்ச் ஆகிறான் பாருங்க. அவர் பிகே ஹாஸ்பிட்டலில் எடுத்த அரைகுறையான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜின் படத்தை காட்டினார். அவனேதான் சார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது அனுஷ்கா. என்ன சார், நீங்க எதுக்காக எஸ்ஐ கிட்ட அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு விசாரிக்க சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. எஸ்ஐ எப்படியும் இன்னொரு 20 மினிட்ஸ்க்குள்ள அங்க போயிருவாரு. அவரோட டிரைவிங்கை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. தெரியும் சார். அவர் விசாரிச்சு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு போன் பண்ணி சொன்ன உடனே நம்ம அந்த லொகேஷனுக்கு எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போயிடலாம். அப்பதானே கல்பிரட்டை பிடிக்க முடியும். நீங்க கேட்ட ஒரு கேள்வி எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்களேன். இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஆச்சரியத்தை முழுவதுமாக மறைக்காமல் சந்தோஷத்துடன் அதை வெளிக்காட்டினார். நான் இங்க கேள்வி கேட்டதுனால இல்ல சார். 2வதா ஒரு பொண்ணு விசாரிக்க போனேனே, அங்க ஒரு சரியான கேள்வியை கேட்டேன். அதனாலதான் எனக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடைச்சது சார். அந்த பொண்ணை பத்தி பேசின உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அனுஷ்காவை போல் காத்திராமல் உடனடியாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த பொண்ணு அவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல. அப்ப வைதேகி செல்வத்துக்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? ஏற்கனவே பிறந்த 2 குழந்தைய காப்பாத்த முடியாம நான் கஷ்டப்படுறேன். உங்க அம்மா பெரிய ரவுடி, அப்படி இப்படின்னு வளரி இருக்கா. விஷயம் தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே அறுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்கா. அவ சொன்ன விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு ரவுடி ஃபேமிலியா தான் இருக்கணும். யோசிக்காம கொலை பண்ற அளவுக்கு எந்த ரவுடி இருக்கான்னு நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஈஸியாவே குழந்தைய போய் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். குழந்தைய ரெக்கவர் பண்றதுக்கு அருமையான இன்னொரு யோசனையை சொன்னீங்க. முதல் யோசனை அந்த பொண்ணோட வீட்டுல விசாரிக்கிறது. 2வது யோசனை நீங்க சொன்ன மாதிரி எந்த பெண் ரவுடி இருக்கான்னு ட்ராக் பண்ணி பாக்குறது. நீங்க சொன்ன 2வது ஐடியாவை நாம ப்ராசஸுக்கு கொண்டு வந்துடலாம். சத்ரபதி இப்பொழுது தன்னுடைய ஸ்டேஷனுக்கு தொடர்பு கொண்டார். நான் தாயா இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நாம எடுத்து வச்சிருக்க கேஸ் கட்டை எல்லாம் திருப்பி பாரு. அதுல யாராவது பொம்பளை ரவுடி இருக்காளான்னு பாரு. அப்படி இருந்தா உடனடியா அந்த பேரையும் அட்ரஸையும் எனக்கு கொடு. சார், டிஜிட்டலாவே அடிச்சு பார்த்து சொல்லிடுறேன். ஓ, டெக்னாலஜி. சீக்கிரம்யா, சீக்கிரமா பார்த்து சொல்லு. சரிங்க ஐயா, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு தேவையான தகவல் கிடைச்சிரும். அனுஷ்கா முகமலர்ச்சியுடன் காத்திருக்க தொடங்கினாள். அம்மா, நான் செல்வம் பேசுறேன். சொல்லுடா. நேத்துக்கே குழந்தை பிறந்துரும்னு சொன்ன. என்ன குழந்தை பிறந்தது? செல்வத்தின் அம்மாவான ராக்காயி கம்பீரமாக பேசினாள். அம்மா, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அதையே ஒரு மாதிரி சொல்ற? ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா நல்லது தானே? ஆமாம்மா ஆமாம்மா. நீங்க கோச்சுக்குவீங்களோன்னு தான். நான் ஏன்டா கோச்சுக்கு போறேன்? பெண் குழந்தை பிறந்தாதான் கோச்சுக்குவேன். ஆண் பெண்ல என்னமா இருக்கு? ராக்காயை பற்றி மறந்து போய் தன்னுடைய மனதில் இருந்த விஷயத்தை அவன் வெளியில் சொல்லிவிட்டான். டே ட்ரௌசரு, என்கிட்டயே கேள்வி கேட்கறியா? மன்னிச்சுக்கங்கம்மா, நான் பயத்துல தெரியாம பேசிட்டேன். பயத்துல ஒருத்தன் பேசவே கூடாது. பேசுனேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? சரி, குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ற, தேவையில்லாம நான் பேசணும்னு நினைக்கல. அப்போ வச்சிருட்டா? சரிங்கம்மா. நல்ல வேளையாக மேற்கொண்டு அவர் எதுவும் பேசாமல் பேச்சை முடித்து கொண்டது செல்வத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்புறம் ஒரு விஷயம். திரும்பவும் அவர் தொடங்கியதும் பயத்தின் ரேகைகள் செல்வத்தின் முகத்தில் காணப்பட்டது. நீ ஒன்னு பண்ணு. குழந்தையோட போட்டோ இருக்கா? இல்லம்மா, இனிமேல் தான் எடுக்கணும். எடுத்து அனுப்பு. குழந்தை தூங்கிட்டு இருக்கு. தூங்குனா போட்டோ எடுக்க முடியாதா என்ன? இல்லம்மா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு. குழந்தை என்ன டைனோசரா? இவ்வளவு பயந்துக்கிற? சரிடா, நீ இப்ப எங்க இருக்க? இப்பொழுதுதான் உண்மையான பயமே அவனுக்கு தொடங்கியது. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? சரி, போட்டோ அனுப்பு. அழைப்பை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் துண்டித்தாள் ராக்காயி. ஏண்டி, குழந்தையோட போட்டோ வேணும்னு கேக்குறாங்கடி.
எடுத்து அனுப்பு. குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு நம்ம குழந்தை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எடுத்து அனுப்பு. கேள்வி கேட்டா போட்டோவில் அந்த மாதிரி இருக்கும்னு சமாளிச்சுக்கலாம். இல்லடி, அவங்க கிட்ட ஆஸ்பத்திரியில இருக்கன்னு சொன்ன, நீ ஒரு வளருவாங்க, அப்புறம் வேற என்ன சொல்றதா? இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது குழந்தைய வச்சு போட்டோ எடுத்து அனுப்பு. அவன் பயங்கரமாக பதறினான். அதன் பின்பு ஒரு முடிவிற்கு வந்தவனாக குழந்தையை எடுத்துக்கொண்டு காரின் முன்புறத்திற்கு வந்தான். குழந்தையை காரின் போனட்டில் வைத்தான். அப்படியே காரின் மீதே வைத்து குழந்தையை புகைப்படம் எடுத்து தன்னுடைய அம்மாவான ராக்காயிக்கு அனுப்பினான். உடனடியாக படம் பார்க்கப்பட்டது. எந்த விதமான பதிலும் அம்மாவிடம் இருந்து வரவில்லை. இதயம் அடித்துக் கொள்ள திக் திக் என்று அவன் காத்திருந்தான். திரும்பவும் அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. நீ இப்ப எங்க இருக்க? முதல் கேள்வியே பயத்தின் அளவுகளை அதிகப்படுத்துவதாக இருந்தது. அம்மா அம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். தயங்கி தயங்கி பேசினான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஆமாம்மா. அப்படியே என்ன மாதிரி? அங்கதாண்டா உதைக்குது. குழந்தை உன்ன மாதிரி இல்ல. என்னம்மா சொல்ற? உள்ளே பயந்து கொண்டிருந்தாலும் வெளியே சாதாரணமாக பேசினான். குழந்தை அம்மா மாதிரி இருக்குது, பார்த்து பத்திரண்டா. திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கொண்டு போய் குழந்தைய வச்சிரு. இந்த மாதிரி கார் போனட்ல யாராவது குழந்தைய வைப்பாங்களா? அறிவு கட்ட பயலை, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூரே கிடையாது. அம்மா மன்னிச்சிருங்க. எப்படா வர என்ன பாக்குறதுக்கு? இல்ல நான் கிளம்பி வரட்டா? ஹாஸ்பிட்டல் என்ன கவர்மெண்ட் தானே, நீங்க வர வேண்டாமா, நாங்களே வரோம். என்னமோ சரியில்லையாடா உன்னோட பேச்சும் நடவடிக்கையும். இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சாதாரணமான நிலையில் இருக்கிறது என்பதை போல அவன் பேசினான். சரி சரி, உங்க அண்ணனுக்கு தகவல் சொல்லிட்டியா? இல்லம்மா, இனிமேல் தான் சொல்லணும். குழந்தை பிறந்துருச்சு, இன்னும் சொல்லாம இருக்கேனா? நாங்கெல்லாம் உன்னோட குடும்பமா இல்லையா? குடும்பம் தான்மா. இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். அப்ப நான் போனை வச்சிருட்டுமா? சரிங்கம்மா. ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தாள் வைதேகி. என்னம்மா? ஒரே வார்த்தையில் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினாள். அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லணுமா? ஏன் அவர்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாதாமா? நீ வேறடி, நானே இப்பதான் பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கை முழுவதும் பயந்துகிட்டே தாண்டா இருக்கணும். எப்படி தைரியமா ஒரு வேலை செஞ்ச? எனக்கு பெண் குழந்தை வேண்டான்னு சொன்ன உடனே குழந்தைய எடுத்துட்டு போய் மாத்தி வச்சிட்டியே. அந்த மாதிரி எப்பவுமே தைரியமா இருக்கணும். உன்னோட கொஞ்ச நேரம் தைரியத்துக்கு கிடைச்ச பரிசை பாரு. அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தது பச்சிளம் குழந்தை. அப்புறம் உங்க அம்மா கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, லூசாடா நீங்க? ஆண் குழந்தைனா என்ன, பெண் குழந்தைனா என்னன்னு உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வைக்கோல் பொம்மைக்கு தீ வைக்கிற மாதிரி வச்சிருவாங்க. தெரிஞ்சா சரி, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. தன்னுடைய அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்தான். ரிங்கு போனது. ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அவரு போன் எடுக்கலைன்னா நல்லதுதான். நீ காரை எடு, நம்ம முதல்ல ரோஸ் கார்டனுக்கு போகணும். இப்படியே ரோட்ல நின்னு போனா அடுத்த தெரு போறதுக்கு அடுத்த மாசம் ஆகும். அவள் அந்த நேரத்திலும் நகைச்சுவையாக பேசியது அவனுக்கு பிடித்திருந்தது. காரை விரட்டினான். ரோஸ் கார்டன் என்னும் அந்த பகுதிக்கு விரைந்தான். ரோஸ் கார்டன் ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் இடம். அந்த இடத்தில் இடம் வாங்குவதற்கு அனைவரும் முந்தி அடித்துக் கொண்டிருந்தார்கள். 20 அடியில் நிலத்தடி நீர், மாசில்லாத காற்று, குழந்தைகள் விளையாட பார்க், ஸ்கூல் இருக்கிறது, ஏர்போர்ட் வருகிறது என்று வாய்க்கு வந்த பொய்களை எல்லாம் சொல்லி அந்த இடத்தை மிகவும் செழுமையாக்கி விட்டார்கள். ஆனால் இது போன்ற கப்சா வேலைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பே ராக்காயி அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாள். அந்த இடத்தில் ஒரு வீடையும் கட்டியிருந்தாள். இப்பொழுது அந்த வீட்டை நோக்கித்தான் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். எஸ்ஐ வைதேகி வீடு இருந்த கிராமத்தினுள் நுழைந்தார். கையில் இருந்த முகவரியை வைத்துக் கொண்டு சரியான வீட்டினுள் நுழைந்தார். அவர் வீட்டில் இருந்தவர்களை கலவரப்படுத்தக் கூடாது என்று மஃப்டியில் சென்றிருந்தார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். வைதேகியை பற்றி கேட்டார். அவ ஓடி போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சா? ஆமாங்க. ஏதாவது பிரச்சனையா? அவளை யாராவது கொன்னுட்டாங்களா? சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்பனை பண்ணாதீங்க. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? வைதேகி பத்தி கொஞ்சம் தெரியணும். அவளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? படிக்கிற போதே ஓடி போனவ. ஏன்னா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, அதை விடுங்க. அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அவன் ஒரு ரவுடி. அவன் பேரு செல்வம். அவனை பிடிக்க போறீங்களா? அவனை தான் பிடிக்க போறோம். செல்வத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? செல்வம் ஒரு ரவுடின்னு மட்டும்தான் தெரியும். அவனோட அப்பா அம்மா எல்லாம் யாரு? அவனுக்கு அப்பா கிடையாது. அவனுக்கு ஒரு அம்மா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த அம்மாவோட பேர் என்ன? தெரியலைங்களே. என்னம்மா எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? ஆனா அந்த அம்மா ரவுடின்னு மட்டும் தெரியும். இது எஸ்ஐயை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான தகவலாகவே பட்டது. குடும்பமே ரவுடி குடும்பமா? ஆமாங்க, அது ஒரு பெரிய ரவுடி குடும்பம். உங்க பொண்ணு எங்க தங்கியிருக்கான்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவ ரோஸ் கார்டன் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில தான் தங்கியிருக்கதா கேள்விப்பட்டீங்க. நீங்க நேர்ல பாத்தீங்களா? நான் ஒரு தடவை அந்த வழியா போகும்போது அவ பஸ்ஸுக்காக காத்திருந்தா. அப்புறம் எப்படி அவ ரோஸ் கார்டன்ல தான் இருக்கான்னு சொல்றீங்க? அவ என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னா. போன்ல எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி சார். எல்லா விஷயமும் சரியா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா என்ன? இல்ல அந்த ரவுடி குடும்பத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? தான் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி என்று அந்த இடத்தில் காட்டிவிட்டார் எஸ்ஐ. ஆமா சார், அவளை பார்த்து பயந்தான். அவளை பார்த்தா அவனை பார்த்தா? அந்த அம்மாவை பார்த்து. அந்த அம்மாவோட பேர் என்ன? அந்த அம்மாவோட பேரு ராக்காயி.
சரிம்மா நான் கிளம்புறேன். அந்த ஆளை பிடிச்சிருவீங்கல்ல? ஏன் நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? இப்படி சொன்னதும் அந்த பெண் தன்னுடைய தலையை தொங்க போட்டு கொண்டாள். பிடிச்சிருவோம். எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ண போறோம்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்ல. சரிங்க சார். ஜீப்பிற்கு வந்த பிற்பாடு தொலைபேசியில் அழைத்தார் எஸ்ஐ. சொல்லுங்க, ஏதாவது கிடைச்சதா? சத்ரபதி ஒரு தகவலுக்காக காத்து கொண்டிருந்தார். கிடைச்சது சார், நிறைய தகவலே கிடைச்சது. ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணுக்கு ரோஸ் கார்டன்ல ஒரு வீடு இருக்கிறதா சொல்றாங்க. அங்க போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும் சார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் பேரு செல்வம். அவன் ஒரு ரவுடின்னு சொல்றாங்க சார். அவன் மட்டும் இல்ல, அவனோட குடும்பமே ரவுடி குடும்பம்னு சொல்றாங்க. முக்கியமா குழந்தைய கடத்திட்டு போன ஆளோட அம்மாவை பார்த்து பயந்துக்கிறாங்க. அந்த அம்மாவோட பேர் என்னன்னா ராக்காயி. அந்த பேருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, அனுஷ்கா இருக்காங்களே, செல்வமும் வைதேகியும் சண்டை போட்டுக்கிட்டப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வந்திருந்தாங்க. அதுல அந்த அம்மா ரவுடிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது. இதை வச்சு கிராக் பண்ணலாம்னு பார்த்தோம். நீங்க பேரையே சொல்லிட்டீங்க. வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க கிளம்பி வந்துருங்க. சார், நான் நேரடியா ரோஸ் கார்டன் போகட்டா? அதுவும் நல்ல விஷயம் தான். நீங்க அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக அனுஷ்காவிடம் திரும்பினார். அனுஷ்கா, நம்மளுக்கு ஒரு நல்ல லீடு கிடைச்சிருக்கு. அந்த பொம்பளை ரவுடி யாருன்னு தேடிட்டு இருந்தோம்ல, அவளோட பேரு ராக்காயி. அனுஷ்கா தன்னுடைய புருவங்களை உயர்த்தினாள். கேஸின் முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்டதை போல அவளுக்கு தோன்றியது. சார், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ராக்காயிங்கிற பேரு டேட்டாபேஸ்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தோ இப்ப கூப்பிட்டுறேன். என்னய்யா, அந்த பொம்பளை ரவுடியை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஐயா, ஒரு நிமிஷம். நான் சொல்றதையும் கேக்குறீங்களா? சொல்லு, என்ன சொல்ல போற? ஏதாவது சாக்கு சொல்லுவ? ஐயா, நம்மளோட வெப்சைட் டவுன்ல இருக்கு. இப்ப எப்படி நான் தேடி சொல்ல முடியும்? யோ, அதனாலதான் சொன்னேன் கேஸ் கட்ட பார்த்து சொல்லுன்னு. கேஸ் கட்டெல்லாம் திருப்ப முடியாது சார். இன்னொரு வயசான கான்ஸ்டபிள் இருப்பாருல்ல, அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட விஷயத்த ஒப்படைச்சிரு. அவர் பார்த்து சொல்லிடுவாரு. நானே கண்டுபிடிக்க முடியல, அவர் வந்து கண்டுபிடிக்க போறாராக்கும். இப்படி மனதில் நினைத்தாலும் அதை வெளியில் சொல்லாமல், சரி சார், நான் அவரை கூப்பிட்டு பாக்குறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் அழைப்பை துண்டித்தார். A to Z எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் சார், டீடைல்ஸ் கிடைக்கலையா? கிடைக்கல. சர்வர் டவுன்ல இருக்கான். என்ன சார், பேங்க் சர்வர் மாதிரி சொல்றீங்க? அனுஷ்கா, நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட் டவுன் ஆகாது. ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயத்த வெப்சைட்ல இருந்து எடுக்க முடியாம போகும். இப்ப என்ன பண்ணலாம்னு ஐடியா? கேஸ் கட்ல அவங்க தேடி கண்டுபிடிச்சு வர வரைக்கும் இங்க உட்கார்ந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வேற வழி ஏதாவது யோசிக்கலாம் சார். ஏதாவது பண்ணலாம். குழந்தைய வேற ஏதாவது ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்ல. சரிதான் அனுஷ்கா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நான் ஒரு 2 நிமிஷம் காத்து வாங்கிட்டு வந்துடுறேன் சார். காத்து வாங்கிட்டு வரீங்களா? ஆமா சார், இங்கே உட்கார்ந்திருந்தா ஒரு மாதிரி இருக்கு. சரி, போயிட்டு வாங்க. அனுஷ்கா வெளியே வந்தாள். தன்னுடைய காருக்கு போய் தண்ணீரை எடுத்தாள். முகத்தை நன்றாக கழுவி கொண்டாள். திரும்பவும் காரில் ஏறி அமர்ந்தாள். ஏஏ விர்ச்சுவல் அசிஸ்டன்டான தஷ்வினிடம் பேசினாள். தஷ்வின், நீ நம்ம டேட்டாபேஸை செக் பண்ணி ராக்காயிங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு பாரு. அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ் டேட்டாபேஸில் தன்னுடைய தேடலை தொடங்கினான் தஷ்வின். அந்த டேட்டாபேஸில் இல்லாத கிரிமினல் ரெக்கார்டே கிடையாது. அனைத்து விதமான குற்றவாளிகளின் பெயர்களும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குற்றங்கள் என்ன, இது போன்ற பல தகவல்கள் இருக்கும். அனுஷ்கா, ராக்காயிங்கிற பேர்ல நிறைய என்ட்ரிஸ் இருக்கு. சமரைஸ் பண்ணி சொல்லு. ராக்காயி ஒரு ரவுடி. அவளோட லொகேஷன் நம்மளுக்கு தெரியும். அங்க போயிடலாமா? அந்த லொகேஷனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ எப்படிப்பட்ட கிரிமினல்? அவ ஒரு பெரிய கேங்க தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அவ நிறைய விதமான தெஃப்ட்ஸ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காளா? அரெஸ்ட் ஆயிருக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அரெஸ்ட் ஆன ஒரு நாள்லயே வெளியில வந்துட்டா. இன்னும் போய் குழந்தைய தூக்கிட்டு வரது மட்டும்தான் பாக்கி. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லு. அவகிட்ட ஒரு பெரிய கேங் இருக்கு. போனோம்னா யோசிக்காம சுடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு. சரி, பாத்துக்கலாம், விடு. சார், ராக்காயோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. போலாமா? அவங்களோட லொகேஷன் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன். வாங்க சார், போலாம். எப்படி கிடைச்சது? திரும்பவும் அவர் அதே கேள்வியை கேட்டார். சார், நீங்க போலீஸோட மட்டும்தான் பழகுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. சில இன்ஃபார்மன்ஸையும் வச்சிருப்போம். ஏன், போலீஸ் எல்லாம் இன்ஃபார்மரை வச்சிருக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, எங்களுக்கு நல்ல விதமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு அழகான பொய்யை வெகு நேரம் சொல்லி கொண்டிருந்தாள் அனுஷ்கா. சரி வாங்க, அப்பா அங்க போலாம். ஹலோ சார். சரியாக அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனில் இருந்து அழைப்பு வந்தது. சார், கண்டுபிடிச்சிட்டேன். மொத்த டீடைலும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரியா? நம்ம இப்போ எங்க போறது அனுஷ்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ராக்காயோட வீட்டுக்கு தான். இல்ல ரோஸ் கார்டன்ல அவங்க தங்கியிருந்தா குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்தே அவங்க எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது? அங்கதான் எஸ்ஐ போறாருல்ல சார். எஸ்ஐ போறாரு இல்லைன்னு நான் சொல்லல. அவருக்கு ஒரு டீம் தேவைப்படும்ல. அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க சார். நம்ம முதல்ல ராக்காயி வீட்டுக்கு போலாம். சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கார்டனுக்கு போலாம். இல்ல அனுஷ்கா, இது தலையை சுத்தி மூக்க தொடர வேலையா தெரியுது. அப்ப முன்னாடியே நம்ம ரோஸ் கார்டனுக்கு கிளம்பி போயிருக்கலாமே. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லையே. சாரி அனுஷ்கா, வாங்க போலாம்.
அனுஷ்காவிற்கு இது வீண் வேலை என்று தோன்றியது. பாதி வழியில் தான் ராக்காய் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொன்னால், நீங்க மட்டும் போய் எக்கு தப்பா மாட்டிக்காதீங்க, அப்புறம் உங்களை கூட்டிட்டு வரதுக்கு தனியா ஒரு ஃபோர்ஸை கூட்டிட்டு வரணும். சார், நான் இது வரைக்கும் மாட்டினதில்ல, மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவேன். கான்பிடன்ஸா பேசுறீங்க, ஆனா ரோஸ் கார்டனுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடலாமே. விடாப்பிடியாக அனுஷ்காவை அழைத்து கொண்டு ரோஸ் கார்டனை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். அனுஷ்காவும் கூட யோசித்து பார்த்தாள். எதற்காக நாம் ராக்காயின் வீட்டில் தேட வேண்டும்? இவர்கள் தங்கியிருக்கும் ரோஸ் கார்டனில் தேடினால் போதுமே. இப்படி அவளுடைய மேல் மனது சிந்தித்தாலும் அவளுடைய உள் மனது ரோஸ் கார்டனுக்கு முதலில் போக வேண்டாம், இரண்டாவதாக சென்றால் போதும் என்று சொல்லியது. முதலில் நாம் செல்ல வேண்டிய இடம் ராக்காயின் வீடு. இதே விஷயத்தை தான் அவளுடைய அடிமனது சொல்லிக் கொண்டே இருந்தது. ரோஸ் கார்டனுக்கு செல்லும் முன்பாக செல்வத்தின் கார் நிறுத்தப்பட்டது. அவனுடைய காரின் முன்பு வேறு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரின் நம்பர் பிளேட்டை பார்த்தவுடன் அது யார் என்று இவனுக்கு புரிந்து போனது. வைதேகி அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படிடா வந்திருப்பாரு? காரை பாரு, அது அவரோடது தான். ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட்டியா? ஒண்ணுமே பண்ணலையே. காரிலிருந்து வெளியே இறங்கி நடந்து வந்தான் செல்வத்தின் அண்ணன். என்னடா எங்க போயிட்டு இருக்க? அண்ணா வீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. அம்மா கிட்ட அப்படிதானே சொன்னேன். இப்பதான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, அதனாலதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எடுத்துட்டு நேரடியா அம்மாவை பார்க்கணும்னு தெரியாதா? என்ன எடுத்துட்டு தனித்தனியா சொல்லணுமாடா உனக்கு? குழந்தைய எடுத்துட்டு நேரடியா நீ அம்மா கிட்ட தானே வந்திருக்கணும். அண்ணா அவ ரொம்ப டயர்டா இருக்கா. நல்லா பொய் சொல்றியாடா? பொய்யா? இல்லையாண்ணா, நீ ஏதோ சில்லற வேலை பண்ணிருக்க, அது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பேசாம என் கூட வந்துரு. அரை மணி நேரத்திற்கு முன்பு செல்வத்தின் அண்ணனிடம் பேசினாள் ராக்காயி. மகனே சொல்லுதாயி, உன்னோட தம்பி ஏதோ சில்லற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ பெருசா பண்ணிட்டு பொய் சொல்லிட்டே திரியறான். என்ன பண்ணா? பெரிய கோடாலி எடுத்து மரத்தை வெட்டி கொண்டிருந்த அவன் திரும்பினான். அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றான். என்ன குழந்தை பிறந்திருக்குதான்? பொட்ட பிள்ளையா? ஆண் குழந்தையா? இடிக்குது. ஆமாண்டா, அதுலதான் அவன் ஏதோ கோளாறு பண்ணிருக்கான். குழந்தைய போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னா காரோட போனட்ல வச்சு அனுப்புறான். எங்க இருக்கேன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துலதான் அவன் மாட்டிக்கிட்டான். அவன் எடுத்த போட்டோவில் லைவ் லொகேஷன் தானாவே போட்டோவுக்கு கீழே வந்திருந்தது. அவசரத்துல அதை பார்க்காம அவன் அனுப்பிச்சிட்டான். இப்ப எங்க போயிட்டு இருக்கான்? நம்மளுக்கு ரோஸ் கார்டன்ல ஒரு வீடு இருக்குல்ல, அங்கதான் அவன் போயிட்டு இருக்கான். என்னமோ திருட்டு வேலை செய்யறான்னு மட்டும் தெரியுது. அவனை போய் கூட்டிட்டு வந்துரு. சரிதாயி. பயந்த விழிகளுடன் தன்னுடைய அண்ணன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் செல்வம். இப்ப தெரியுதா நான் எப்படி உன்னை பிடிச்சேன்னு? அண்ணா, அம்மா கிட்ட போக வேண்டாம்ண்ணா, என்ன பண்ணின்னு சொல்லு. அண்ணா பயமா இருக்குதே. என்கிட்ட நீ எதையுமே சொல்ல வேண்டாம், நேரடியா அம்மா கிட்டயே வந்து சொல்லு. டேய், நான் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது வழியில காரை திருப்பிட்டு போனேன், தேடி வந்து உன்னோட குழந்தைய நான் தூக்கிடுவேன். இல்லண்ணா, நான் அம்மா வந்து பாக்குறேன். ஏதோ தைரியம் வந்தவனை போல அவன் பேசினான். ரோஸ் கார்டனுக்கு சத்ரபதியும் அனுஷ்காவும் செல்வதற்கு முன்பு எஸ்ஐ சென்று விட்டார். சுற்றுமுற்றும் விசாரித்து அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று பார்த்தார். அவன் அங்கே இல்லை என்பதை புரிந்து கொண்டார். சார், அவன் ரோஸ் கார்டன்ல இல்ல. நல்லா பாத்தீங்களா? இல்ல சார், நாங்க இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். தேவையில்லை சார், அவன் இங்க வந்ததாவே தெரியல. எஸ்ஐயிடம் பேசிவிட்டு அனுஷ்காவிற்கு அழைத்தார். விஷயத்தை சொன்னார். போங்க, உங்களாலதான் லேட் ஆச்சு. சாரி அனுஷ்கா. சாரி எல்லாம் சொல்லாதீங்க. சீக்கிரமா கேஸ முடிச்சுட்டு நம்ம கிளம்பியிருக்கலாம்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. காரை திருப்ப சொல்லுங்க. இப்பொழுது அனைவரும் அனுஷ்காவின் கார் பின்பு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு துள்ளலுடன் அவள் காரை செலுத்தினாள். ராக்காயி வீட்டை நோக்கி வேகமாக விரைந்தாள். ஹலோ சார், இன்னொரு முக்கியமான விஷயம். அவ ஒரு கேங்க கையில வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம எதுக்கும் போலீஸ் போர்ஸ கூட்டிட்டு போறது நல்லது. திடீர்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நாமளே இப்பதான் அவசரத்துல போயிட்டு இருக்கோம். சார், அதுக்காக அங்க போய் உடம்புல தோட்டா வாங்க முடியாதுல்ல. அதுவும் சரிதான். நான் உடனடியா போர்ஸ்க்கு ஏற்பாடு பண்றேன். அவர் சொன்னதை போலவே ஏற்பாடு செய்தார். அனுஷ்கா, போர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து போலாமா இல்ல முன்னாடி போலாமா? அவங்க வேகமா வந்துருவாங்க சார். நம்மள மாதிரி அவங்க மெதுவா டிரைவ் பண்ண மாட்டாங்க. அனுஷ்கா சாதாரணமாக சொன்னாளா அல்லது வேண்டுமென்றே சொன்னாளா என்று புரியாமல் சரி அனுஷ்கா என்று சொன்னபடியே அழைப்பை துண்டித்தார். ராக்காயின் முன்பு பயந்து நடுங்கியபடியே நின்று கொண்டிருந்தான் செல்வம். அவனைப் போலவே பயத்தில் நின்று கொண்டிருந்தாள் வைதேகி. குழந்தை கொடுங்க, எதுக்காக பயந்துகிட்டே நிக்கிறீங்க? இந்த குழந்தைய நீங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, நான் குழந்தைய உங்க கையில தரேன். வைதேகி, என்ன பார்த்து பயந்துக்கிறியா? தப்பு பண்ணியிருந்தாதான் என்ன பார்த்து பயப்படணும். நீ ஆண் குழந்தைய பெற்றிருக்க, நீ எதுக்கு பயப்படணும்? குழந்தைய கொடு, நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். அப்பொழுதும் செல்வத்தின் உடம்பெல்லாம் நடுங்கி கொண்டுதான் இருந்தது. செல்வம், போட்டோவில் பார்க்கறதுக்கும் நேர்ல பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தை உன்ன மாதிரி இல்ல, அவளை மாதிரி இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமாம்மா சொன்னீங்க. இப்படி சொல்லிவிட்டு அம்மாவை சுற்றி நின்று கொண்டிருந்த அடியாட்களை பார்த்தான். அனைவர் கையிலும் பெரியதாக துப்பாக்கி வைத்திருந்தார்கள். ஆனா குழந்தை உன்ன மாதிரியோ அல்லது இவள மாதிரியோ இல்ல, வேற யாரு மாதிரியோ இருக்கு.
அம்மா என்ன சொல்றீங்க? நடிக்காதடா. யார் குழந்தை இது? எப்படி வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வரலமா. அப்போ திருடிட்டு வந்தியா? அம்மா எல்லாம் தெரியும்டா எனக்கு. உன்னோட செல்போன் சிக்னலை நான் 2 நாளா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போலீஸுக்கு சளைச்சவ இல்லடா இந்த ராக்காயி. குழந்தை பிறந்த அன்னைக்கு உன்னோட நண்பனுக்கு நீ போன் பண்ணிருக்க. அவங்கிட்ட நீ பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு சொல்லி அழுதுருக்க. பெண் குழந்தை எப்படிடா ஆண் குழந்தையாச்சு சொல்லு. அவங்கிட்ட நான் இன்னும் விஷயத்தையே சொல்லலையே. அவனுக்கு இருந்தது ஒரே நண்பன் தான். அந்த தைரியத்தில் பேசினான் செல்வம். உன்னோட நண்பனை புடிச்சு நேத்துக்கு நைட்டு தட்டுன்னு தட்டுனதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டான். செல்வம் திரும்பி வைதேகியை பார்த்தான். வைதேகி உண்மையை சொல்லிவிடாதே என்பதை போல இடதும் வலதும் தலையசைத்தாள். வைதேகி, நீ உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னா அவன் சொல்லாம விட்டுருவானா? மிரட்டும் தொனியில் பேசினார் ராக்காயி. அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லியபடியே ராக்காயின் கால்களில் விழுந்தான் செல்வம். என்ன திருட்டு வேலை செஞ்சுட்டு வந்த? அத முதல்ல சொல்லு. எதுக்காக ஹாஸ்பிட்டலா சுத்திக்கிட்டு இருக்க? அம்மா, இது என்னோட குழந்தை இல்ல. அப்புறம் இது வேற யாருக்கோ பிறந்த குழந்தை. பெண் குழந்தை தான் இந்த தடவையும் பிறந்தது. அதை தூக்கிட்டு வந்தா நீ எங்க எல்லாரையுமே கொன்றுவேன்னு நாங்க பயந்தோம். கண்டிப்பா கொலை பண்ணிருப்பேன். அதுல என்ன சந்தேகம்? ஏமா அப்படி பண்ற? பெண் குழந்தை பிறந்த தப்பா? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியல. காலகாலமா நினைச்சு நிக்கிற இதோட வரலாறை பத்தி உனக்கு தெரியல. அதனாலதான் பெண் குழந்தை பிறந்தா என்னன்னு கேக்குற. பொய் சொன்னதுக்காகவும் பெண் குழந்தை பிறந்ததை மறைச்சதுக்காகவும் இப்பவே நான் உன்னை சுட்டு தள்ள போறேன். டேய், துப்பாக்கி குடுறா. தன்னுடைய வலக்கரத்தை நீளமாக நீட்டினாள் ராக்காயி. துப்பாக்கியை எடுத்து செல்வத்தின் நெற்றியில் வைத்தாள். அவன் மண்டி போட்டபடியே பதறி கொண்டிருந்தான். அம்மா, அவரை விட்டுருங்க. அவர் எதை உங்க மேல இருக்கிற பயத்துல பண்ணிட்டாரு. என் மேல பயம் இல்லாம தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான். இத்தனை விஷயம் எனக்கு தெரியலைனாலும் குழந்தையை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன். அது இந்த வம்சத்துல பிறந்துதா பிறக்கலையான்னு. யாரை இவன் ஏமாத்த பாக்குறான்? சொல்லிவிட்டு ஆக்ரோஷமாக செல்வத்தை பார்த்தாள். ட்ரிகரை சுண்ட போனாள். துப்பாக்கி வெடிப்பதற்கு தயாராக இருந்தது. இங்க ட்ரிகரை அழுத்துங்க பார்க்கலாம். இப்படி ஒரு குரல் கேட்டதும் அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே நின்று கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் சத்ரபதி. அவருக்கு வலப்புறத்தில் நின்று கொண்டிருந்தாள் அனுஷ்கா. உங்களுடைய மகன் PK ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாரு. அந்த குழந்தைய திரும்பவும் எடுத்துட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். அடியாளிடம் திரும்பினாள் ராக்காயி. குழந்தையை கொடுத்துரு என்று சொன்னாள். குழந்தையை வாங்கி கொண்டாள் அனுஷ்கா. ரிவால்வர்ல வச்சிருக்கீங்க? லைசன்ஸ் இருக்கா? இருக்கிறது என்பதை போல தலையசைத்தாள். உங்களை சுத்தி இத்தனை அடியால் வச்சிருக்கீங்க. அவங்க கையிலயும் பெரிய பெரிய துப்பாக்கி இருக்கு. அதுக்கு லைசன்ஸ் இருக்கா? இருக்கே. இதெல்லாம் பழைய காலத்து துப்பாக்கி. பல வருஷமா நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். நாங்க இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க செல்வத்தையும் அவனுடைய மனைவியையும் கொலை பண்ணிட மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? இல்ல சார், நான் அப்படி பண்ண மாட்டேன். எப்படி இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? அனுஷ்கா கேள்வி கேட்டதும் அனுஷ்காவை முறைத்தாள் ராக்காயி. ஆனால் அனுஷ்கா அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இவன் என்னோட குடும்பம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? யாருக்கோ பிறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு என்னோட குழந்தைன்னு சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பாக்குறான். இப்படி பேசி முடித்த ராக்காயி சிறிது நேரம் மூச்சு வாங்கினாள். பெண் குழந்தை பிறந்தா தப்பா மேடம்? தப்பில்ல. ஒரே ஒரு ஆண் குழந்தையாவது பிறக்கணுங்கிறது தான் இந்த வம்சத்தோட கோட்பாடு. இது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மாதிரியான விஷயங்களை இப்பவே மூட்டை கட்டி எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுடைய மகனை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? இல்லை என்பதை போல ராக்காயி தலையசைத்ததும் செல்வத்தின் கைகளுக்கு விலங்கு போட்டப்பட்டது. வைதேகி ஓடி வந்து ஆண் குழந்தையை திரும்பவும் எடுத்துக்கொண்டாள். என்ன இது? அனுஷ்கா அந்த பெண்ணை மிரட்டினாள். ஒரே ஒரு தடவை இந்த குழந்தையை பாத்துக்கிறேன். அந்த குழந்தையை ஆழமாக பார்த்தாள். குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள். குழந்தைய எடுத்துட்டு போங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்க குழந்தைய எப்ப வந்து வாங்கிக்க போறீங்க? இப்பவே நான் வரேன். அனைவரும் PK ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணப்பட்டார்கள். மருத்துவமனை வரும் வரையில் அனுஷ்கா தான் அந்த குழந்தையை தன்னுடைய கையில் வைத்திருந்தாள். அவளுடைய காரை வேறு ஒரு கான்ஸ்டபிள் ஓட்டி கொண்டிருந்தார். அள்ளி தங்கியிருந்த அறைக்கு போனாள் அனுஷ்கா. அனுஷ்காவுக்கு பின்னே இன்ஸ்பெக்டர் போனார். அவர்களை தொடர்ந்து வைதேகியும் போனாள். அங்கே அவள் பார்த்த காட்சி அவளுடைய மனதை நெகிழ செய்தது. அள்ளி அந்த பெண் குழந்தையை வைத்து கொஞ்சி கொண்டிருந்தாள். திடீரென்று அனைவரும் வரவும் அவள் பதறி போனாள். அள்ளி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திரும்பவும் நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? அவளுடைய கண்களில் இருந்து இப்பொழுது ஆனந்த கண்ணீர் பெருகியது. பெண் குழந்தையின் கன்னங்களை கிள்ளிவிட்டு வைதேகியிடம் குழந்தையை கொடுத்தாள். வைதேகி குழந்தையை வாங்கி கொண்டாள். அதன் பின்பு குற்ற உணர்வுடன் அள்ளியை பார்த்தாள். அனுஷ்கா அள்ளியிடம் தன் கையில் வைத்திருந்த ஆண் குழந்தையை கொடுத்தாள். பிரிந்து போன ஒரு குழந்தையை தாயிடம் சேர்த்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் அனுஷ்கா.